ஜெபித்து ஆரம்பிப்போம். பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம். இந்த மாலை வேளையில் கூடி வந்து உம்முடைய வார்த்தையை கேட்க இந்த அருமையான ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். வந்திருக்கிறவர்களுக்காக ஸ்தோத்திரம். இன்னும் பல்வேறு இடங்களில் இருந்தபடியே இந்த கூட்டத்தில் கலந்து கொள்கிற ஏராளமான மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய ஆசீர்வாதத்தில் உம்முடைய வார்த்தை வல்லமையாய் புறப்பட்டு செல்லட்டும், உள்ளங்களை ஆற்றி தேற்றட்டும், பலப்படுத்தட்டும். உம்மை அறிகிற அறிவினால் உம்முடைய அன்பையும் உம்முடைய கர்த்தாவே நீர் எப்பேற்பட்ட நல்லவர் என்பதை அறிந்து கொள்ளுகிற அந்த அறிவினாலும் உள்ளங்கள் நிரப்பப்படட்டும். உம்மை துதிக்கட்டும் கர்த்தாவே. இந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். ரோமர்கள் நிருபம் 2ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களை வாசிக்க போகிறேன். 4ஆம் வசனத்தில் மட்டும்தான் பிரசங்கம் பண்ண போகிறோம். முதல் 3 வசனங்களை ஏற்கனவே நம்ம படிச்சிட்டோம். ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றமாய் தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாய் தீர்க்கிறாய். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு சத்தியத்தின்படியே இருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்களை குற்றவாளிகள் என்று தீர்த்தும் அவைகளே செய்கிறவனே, நீ தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு தப்பிக்கொள்ளலாம் என்று நினைக்கிறாயோ? அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ? ஒரு பெரிய கேப் விழுந்துட்டதுனால ஒரு காரியத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ரோமர் 2ஆம் அதிகாரத்துக்குள்ளே நம்ம ஏற்கனவே வந்துட்டோம். அதில் ஏற்கனவே 3 பிரசங்கங்கள் செய்திருக்கிறேன். அதில் இந்த முதல் 3 பிரசங்கங்கள் எதை குறித்தது என்று சொன்னால், பவுல் இதை எழுதும்போது இந்த 1ஆம் அதிகாரம் கடைசிக்கு வந்து தேவ கோபத்தை பற்றி எழுதுகிறார் இல்லையா? எழுதும்போது அவருக்கு ஒரு காரியம் நினைவுக்கு வருது. யூதர்கள் அதை பற்றி எப்படி யோசிப்பாங்கன்னு எண்ணி பார்க்குறாரு அவர். அவங்க எப்படி யோசிப்பாங்க? தேவ கோபம் கரெக்டு. தேவன் வந்து சிலர் மேலே கோபமாக இருக்கிறாரு, அவளை தண்டிப்பார், நரகமெல்லாம் உண்டு, தண்டனைலாம் உண்டு, அதெல்லாம் நாங்கள் நம்புகிறோம். இந்த புறஜாதிகளை தான் வச்சிட்ருக்காரு கடவுள். அதுக்குன்னு தண்டிக்கிறதுக்குன்னே அவனை உண்டாக்கியிருக்காரு. அவனை கண்டிப்பாக தண்டிப்பார். ஆனால் நம்ம வந்து தேவனுடைய பிள்ளைகள், உடன்படிக்கையின் மக்கள், நமக்கு அதெல்லாம் கிடையாதாக்கும். நமக்கு வந்து எந்த தண்டனையும் கிடையாது. நம்ம வந்து ஃப்ரீ. நம்மெல்லாம் பரலோகத்துக்கு போகிறவங்க, அவங்கெல்லாம் நரகத்துக்கு போகிறவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை அவங்களுக்கு. அதாவது இவங்களுக்கு நியாய தீர்ப்பு கிடையாது, இவங்க அதை குறித்தெல்லாம் ஒன்றும் யோசிக்க வேண்டியதில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் அவர்களுக்குள்ளே இருக்குது. ஆனால் பவுல் அவர்களுக்கு சொல்கிறார், முதல்ல அவர்களுக்கு எதிராக 2 காரியங்களை சொல்கிறார். ஒன்று, அந்த எண்ணத்துக்கு எதிராக 2 காரியங்களை சொல்கிறார். ஒன்று சொல்கிறார், மற்றவர்களை குற்றவாளியாக நீ தீர்க்கும்போது ஞாபகம் வச்சுக்கோ, உன்னையே குற்றவாளின்னு நீ தீர்த்து கொள்ளுகிறாய். மற்றவங்கள ஒரு விரல் காட்டும்போது 3 விரல் ஒன்றை காட்டிகிட்டு இருக்கு. அவங்க செய்கிறதே நீ செய்கிற, அப்போ ஒன்றை மட்டும் விட்டுருவாங்களா? எப்படி நினைக்க முடியுது? மற்றவர்களை குற்றவாளிக்கிற தீர்க்கும் போதே என்ன சொல்கிற, நானும் குற்றவாளிங்கிறத நீயே சொல்லாமல் சொல்லிட்ட அப்படிங்கிறது தான் முதல் ஆர்கியூமெண்ட் வருது. 2வது என்ன சொல்கிறாரு, தேவனுக்கு ஃபேவரட்ஸ்னு யாரும் கிடையாது. தேவனுக்கு வந்து இவங்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும், அதனால் இவங்களெல்லாம் ஆசீர்வதிக்கிறார், அவங்களெல்லாம் பிடிக்காது, அவங்களெல்லாம் அவர் தண்டிப்பார்னு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அவருடைய நியாய தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்கும். அவருக்கு அதை பிரசங்கம் பண்ணோம். சத்தியத்தின்படி அவருடைய நியாய தீர்ப்பு இருக்கும் அப்படின்றார். 3வது இன்னொரு ஆர்கியூமெண்ட்டுக்குள்ளே போகிறார். அவங்களுக்கு எதிராக அந்த எண்ணத்தை போக்குறதுக்கு இன்னொரு தர்க்கத்தை சொல்கிறார். அதை பார்த்தோம் நம்ம. அது என்னென்னா, இப்போ நம்ம வாஸ்தவம் இல்லையா, தேவனுடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம், இங்கிலீஷில் குட்னஸ், ஃபோர்பேரன்ஸ் அண்ட் லாங் சஃபரிங் அப்படின்னு வருது. அருமையான வார்த்தைகள். அந்த வார்த்தைகளுக்கு அர்த்தம்லாம் சொன்னேன் நான். குட்னஸ், ஃபோர்பேரன்ஸ், லாங் சஃபரிங். தேவனுடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை, அது ஏராளமாக இருக்குதான், நிறையா, அவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ அப்படிங்கிறார். அதாவது 3வது ஆர்கியூமெண்ட் என்னன்னா, அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை நம்மளெல்லாம் அவர் தண்டிக்க மாட்டார். பொதுவாகவே யூதர்கள் மட்டும் இல்லை, பொதுவாக எல்லாருமே, நிறைய ஜனங்க இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் சொல்லுவாங்க, கடவுள் வந்து நல்லவர், தயவு மிக்கவர், காட் இஸ் குட். கடவுள் வந்து
ரொம்ப பொறுமை உள்ளவர், நீடிய சாந்தம் உள்ளவர். அதனால் கண்டிப்பாக இந்த பிரசங்கியாருங்க சொல்கிற மாதிரி நியாய தீர்ப்பு அதெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. தேவ கோபம்லாம் ஒன்றும் கிடையாதாக்கும். ஏன்னா கடவுள் நல்லவராக இருக்கிறவர் எப்படி அப்படி தண்டிக்க முடியும்? அவர் நல்லவராக இருந்தால் அப்படி தண்டிக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அதை எடுத்து டீல் பண்ணோம் கடைசியாக. அதாவது அவங்க அதை வச்சு என்ன பண்ணுறாங்க, நியாய தீர்ப்புக்கு எதிராக சில தர்க்கங்களை வைக்கிறாங்க. அதற்கு எதிராக சில காரியங்களை நான் சொன்னேன். அதில் ஃபஸ்ட் பார்ட்டு என்ன சொன்னேன், முதல் பகுதியில் என்ன சொன்னேன், நான் முதல்ல ஒரு ஆர்கியூமெண்ட்டு நான் போன வாரம் பேசினோம், கடைசியாக பேசினப்போ நாம் பேசினோம். இப்படி தேவன் தயவு உள்ளவர், பொறுமை உள்ளவர், நீடிய சாந்தம் உள்ளவர், ஆகவே தண்டிக்க மாட்டார், கண்டிப்பாக இந்த கோபாக்கினெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறவங்க தேவனுடைய தயவையும் அவருடைய பொறுமையையும் அவருடைய நீடிய சாந்தத்தையும் என்ன பண்ணுறாங்க, அசட்டை பண்ணுகிறார்கள். தே ஆர் டிஸ்பைசிங் காட்ஸ் குட்னஸ். தேவன் நல்லவருங்கிறத ஒரு இழிவான ஒரு காரியமாக ஆக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி அதைத்தான் பவுல் அப்போஸ்தலன் இங்கே ஆர்கியூ பண்ண விரும்புகிறார். ஏன்னா அந்த முதல் காரியம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதில் என்ன சொன்னோம், தேவனுடைய தயவை பற்றி இவங்க எதுவும் ஆராய்ச்சி பார்க்கவே இல்லை, உள்ளே போய் படித்து பார்க்கவே இல்லை, பைபிளை பார்க்கவே இல்லை. தேவன் தயவு உள்ளவர்னு சொல்கிறாங்களே, அதே நேரத்தில் அவர் நீதி உள்ளவராக இருக்கிறார். தேவன் தயவு உள்ளவர்னு சொல்கிறாங்க, ஆமாம் தயவு உள்ளவர் தான், அதே நேரத்தில் அவர் பரிசுத்தராகவும் இருக்கிறார். ஒன்றை கேன்சல் பண்ணி இன்னொன்று வச்சுக்க முடியாது, லாப் சைடடாக இருக்க முடியாது. பாருங்கள், ஒன்றை வச்சுக்கிட்டு இன்னொன்று கழட்டி விட்டுற முடியாது நம்ம வசதிக்காக. இது பேசுகிறவங்க இன்றைக்கி நிறைய ஆகிட்டாங்க. அப்படி தேவ அன்பு, தேவ தயவு, இதை பற்றி நல்லா பேசணுன்ற ஒரு நல்ல நோக்கம் தான் அவங்களுக்குள்ள, அதுக்காக தான் அதை பேசுகிறாங்க. அதை பேசும்போது என்ன நினைக்கிறாங்க, இந்த தேவ கோபம், இந்த நியாய தீர்ப்பு, இதெல்லாம் பயப்படாதீங்க, இதுக்கெல்லாம் ஒன்றும் இதெல்லாம் நமக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி, அதெல்லாம் நடக்காதாக்கும், அப்படிலாம் ஒன்று நடக்காதாக்கும்னு சொன்னால் தான் இந்த அன்பை நம்ம நல்லா பேசுகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள. ஆனால் அப்படி பேச முடியாது. ஏன்னா தேவனை அவங்க அறியறதுக்கு அவங்க ஒரு முயற்சி எடுக்கவே இல்லை. தேவனை அறிய முயற்சி எடுத்தாங்கன்னா அவங்க தெரிஞ்சுக்குவாங்க, தேவன் நல்லவர் மட்டும் இல்லை, அவர் பரிசுத்தராகவும் இருக்கிறார். ஒன்று இல்லாமல் ஒன்று இருக்க முடியாது, ரெண்டும் ஒரே நேரத்தில் இருக்குது. நல்லவராக இருக்கிறார், அதனால் ரொம்ப ஆசீர்வதிக்கிறார், ரொம்ப இரக்கம் காட்டுறார், ரொம்ப அன்பு காட்டுறார், ரொம்ப தயவு காட்டுறாரு. பரிசுத்தராகவும் இருக்கிறார், அதனால் பாவத்தை வெறுக்கிறாரு, பாவத்தை தண்டிக்கிறாரு, பாவத்தை சும்மா விட மாட்டார், அப்படி இருக்கிறார். ரெண்டுமே இருக்குது. அவர் நீதி உள்ளவராகவும் இருக்கிறார், பொறுமை உள்ளவராகவும் இருக்கிறார். அப்போ நீதி காட்டாமல் விட மாட்டார். ஒருவேளை நீ காட்டாமல் இருக்கலாம் இன்றைக்கி உடனே, ஆனால் கண்டிப்பாக காட்டாமல் இருக்க மாட்டார். இப்படி தான் வேதம் போதிக்குது. ஒன்றை கழட்டி விட்டு இன்னொன்று எடுத்துக்க முடியாது. அப்படி பேசுகிறவர்கள் அது சரியாக ஆராய்ந்து படிக்காமல் விட்டுட்டாங்க. படித்தாங்கன்னா தேவனை பற்றி ஆச்சரியத்தில் மூழ்கிடுவாங்க. அவர் எப்படிப்பட்டவருங்கிறத. அவர் ஒரே நேரத்தில் பரிசுத்தராகவும் இருக்கிறாரு, அதே நேரத்தில் அன்புள்ளவராகவும் இருக்கிறார். அதனால தான் சிலுவையே நேர்ந்தது. சிலுவை என்னங்க, ஏன் சிலுவையில் மறிக்கணும்? இயேசு தேவகுமாரன் ஏன் மறிக்கணும்? மறிக்காமலே நம்மளை ரட்சித்திருக்கலாமே. தேவன் வெறும் அன்பாக இருக்கிறாருன்னா சிலுவையில் மறிக்காமலே நம்ம பேசாமல் மன்னிச்சு விட்டுட்டு இயேசுவை பேசாமல் நல்லா அழகாக பிரசங்கம் பண்ணிட்டு எப்படி வாழணும்னு சொல்லிட்டு போக சொல்லியிருக்கலாம். சிலுவையில் அவ்வளோ பெரிய பாடுகளை பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் சிலுவையில் போய் கிட்டத்தட்ட நிர்வாணமாக தொங்கி உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வர காயப்பட்டு ரத்தம் சிந்தி, கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தி நம்ம மீட்க வேண்டியதாகிடுச்சு. ஏன் ஜீவனை கொடுக்க வேண்டியதாகிடுச்சுன்னா, பாவத்தின் சம்பளம் மரணம், பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாவனார் சொல்லிட்டாரு. அவருடைய சொந்த குமாரன் என்று பாராமல் குமாரனையே சாக வைக்கிறாரு நமக்காக. ஏன்னா சொன்னதை நிறைவேற்றணுமே. ஏன்னா அவர் பரிசுத்தர், என்றைக்கு ராங்க செய்ய மாட்டார். சொன்னதை நிறைவேற்றணுமே. அவர் நீதி உள்ளவர், ஒரு தவறையும் செய்யவே மாட்டார், அட்ஜஸ்ட் பண்ண மாட்டார் பாவத்தோட. பாவத்தை சும்மா மன்னிச்சு விட்டுற முடியாது, தண்டிப்பேன்னு சொல்கிறார், கண்டிப்பாக தண்டிச்சே ஆகணும். அதனால தான் சிலுவை மரணமே நடந்தது. இருக்கீங்களா? சிலுவை மரணமே அதனால தான் நடந்தது, இல்லைன்னா நடந்திருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் பரிசுத்தராகவும் நீதி உள்ளவராக இருக்கிறதுனால தான், அந்த நீதியை நிறைவேற்றுறதுக்கு தான் சிலுவை மரணம் நடந்தது. இல்லைன்னா நீதி நிறைவேற்றப்பட்டிருக்க முடியாது. நீதி இல்லாத ஒரு ரட்சிப்பாக இருந்திருக்கும், அது நியாயமில்லாத ரட்சிப்பாக இருந்திருக்கும். பாவத்துக்கு தண்டனை எங்கன்னு கேட்போம். சொன்னீரே செய்யலைன்னா பரவாயில்ல விட்டேன் பாரு, நான் ரொம்ப நல்லவர், அதனால் சொன்னேன், இப்போ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் பரவாயில்ல அப்படின்னா, அப்புறம் அவர் சொன்னதை எதுவுமே நம்ப மாட்டோம். நம்ம எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவார் அவர்.
தன்னுடைய குமாரனே சிலுவையில் வச்சு அரைஞ்சதுனால தான் இன்றைக்கி அவர் வார்த்தைக்கு ரொம்ப மரியாதை கொடுக்குறோம். நம்ம அவர் வார்த்தையை கவனிக்கிறோம், அவர் வார்த்தையை பயபக்தியோடு படிக்கிறோம். ஏனென்று சொன்னால் அந்த வார்த்தைகள் உண்மை உள்ளதாக இருக்கிறது. சொன்னதை நிச்சயமாக செய்வார் அவர். தன்னுடைய ஜீவன் போனாலும் சரி அதை நிறைவேற்றுகிறவர் அவர். அவ்வளோ உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவர் நல்லவர் மட்டும் இல்லை, உண்மை உள்ளவருமாய் இருக்கிறார். இதெல்லாம் தான் போதிச்சோம் இல்லையா? அப்போ இந்த 3 காரியங்களை டீல் பண்ணார். ஒன்று, அவங்கள குற்றஞ்சாட்டும் போது நீ ஒன்றையே குற்றஞ்சாட்டிக்கிற அப்படின்னு யூதர்களுக்கு சொல்கிறாரு. அடுத்து சொல்கிறாரு, அவருடைய நியாய தீர்ப்பு வந்து ஃபேவரட்டிசம் பேசிஸில் கிடையாது, இவங்களை பிடிக்கும் அவங்கள பிடிக்காதுன்னு கிடையாது, சத்தியத்தின் பேரில் நடக்கும் நியாய தீர்ப்பு அப்படின்றாரு. 3வது, இப்படி சொல்கிறவங்க கோபம், தேவ கோபம், நியாய தீர்ப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்கிறவங்க வந்து பைபிளை சரியாக படிக்கலை, கர்த்தரை சரியாக புரிஞ்சிக்கல அப்படிங்கிற ஆர்குமெண்ட்டையும் நம்ம பேசணும். இன்றைக்கி அதுக்கு மேலே இன்னும் சில ஆர்குமெண்ட் இந்த பாயிண்ட்லேயே, தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகள் நிமித்தமாக தேவ கோபமெல்லாம் ஒன்றும் நிறைவேறாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இன்னும் சில அதை எதிர்த்து சில காரியங்களை வேதவசனம் போதிக்குதான் சொல்ல விரும்புகிறேன். இன்னொரு காரியம் என்ன வேதவசனம் சொல்லுதுன்னா, அப்படி சொல்லுகிறவர்கள் தேவ தயவு, தேவ நல்லவர், ஆகவே இந்த கோபம்லாம் சும்மா அதெல்லாம் அதை பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறவங்க அந்த தேவ தயவையே அலட்சியம் பண்ணுகிறார்கள். தேவ தயவையே அலட்சியம் பண்ணுகிறார்கள். தேவ தயவை தாங்கள் பாவம் செய்வதற்காக ஒரு லைசன்ஸ் மாதிரி, பெர்மிட் மாதிரி பயன்படுத்த பார்க்கிறார்கள் அவர்கள். அதுதான் அங்கே பிரச்சனை. அப்படி தான் வேதவசனம் போதிக்குது. தேவ தயவை வந்து தங்களுடைய பாவ ஜீவியத்துக்கு வசதியாக பயன்படுத்திக்க பார்க்குறான். அவர் அன்புள்ளவர், பரவாயில்ல, அவன் நான் பாவம் செஞ்சால் கூட அட்ஜஸ்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி போகிறாங்க. ஆனால் வேதவசனம் அப்படி நமக்கு சொல்லவில்லை. தேவ தயவை அலட்சியம் பண்ணாதே அப்படிங்கிறார். அந்த தேவ தயவு வந்து அலட்சியம் பண்ணத்தக்கது அல்ல அப்படிங்கிறார். அதை விளக்குறதுக்கு 2 பேதுருக்கு போகிறோம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் பாருங்கள், 9ஆம் வசனம். இது ரொம்ப விளக்கமாக போதிக்குது. எப்படி அலட்சியம் பண்ணுறாங்க சில ஜனங்க அப்படிங்கிறத ரொம்ப விளக்கமாக அது போதிக்கிறது. 9ஆம் வசனம், தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டுப்போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். அமேசிங். இந்த பவுலும் பேதுரும் எல்லாம் ஒரே காரியத்தை தான் பேசுகிறாங்க. வேர்ட்ஸ் தான் கொஞ்சம் மாறி இருக்குது ஒழிய அவர் சொன்னதே தான் அவர் சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு? அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவளை அலட்சியம் பண்ணாத, அவைகளின் ஐஸ்வர்யத்தை அலட்சியம் பண்ணுகிறாயோ அப்படின்றாரு. ரொம்ப அதிகமாக அதை காட்டுறாரு அவர். அதனால் அதை ரொம்ப சீப்பாக நினச்சிடாத அப்படிங்கிறாரு. இவரும் அதே தான் சொல்கிறாரு. அவர் சொல்கிறாரு, சிலர் நினைக்கிறாங்க தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதிக்காமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். ரோமரில் அவர் சொல்கிறாரு, தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அலட்சியம் பண்ணுறியான்றாரு. இங்கே இவர் சொல்கிறாரு, மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி அதனால்தான் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறார். இதில் ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறாரு, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறது போல் அப்படின்றது. இங்கிலீஷில் ஸ்லாக்னஸ்னு வருது. ஸ்லாக்னா அது ஒரு நல்ல குவாலிட்டி கிடையாது பாருங்கள். ஸ்லாக்னஸ்னால் அது ஒரு மாரல் வீக்னஸ். அது ஸ்லாக்னஸ்ன்றது வந்து ஒரு நல்ல பண்பு கிடையாது, மனுஷனுக்கு இருக்க வேண்டிய ஒரு. ஸ்லாக்னஸ்னால் ஒரு மாதிரி டாடியாக இருக்கிறது, எதையுமே சரியாக செய்கிறதில்ல. ஒன்று செய்கிறேன்றது அவன்கிட்ட 10 தடவை சொன்னால் தான் செய்வான். அந்த மாதிரி ஆளுங்க பார்த்துருக்கீங்களா நீங்கள்? ஒரு காரியத்தை அதெல்லாம் பக்காவை நான் செஞ்சு முடிச்சிடுறேங்க, அதை கரெக்டாக பண்ணிடுவேன், நான் கண்டிப்பாக பண்ண மாட்டான். ஏன்னா அந்த மாதிரி ஒரு வீக்னஸ் குணம். செய்கிறேன்னு சும்மா வாயை விட்டு இஷ்டத்துக்கு வாய்கிலேயே பேசுகிறது, ஆனால் செய்கிறத கரெக்டாக செய்ய மாட்டாங்க. டாடின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் டிரான்ஸ்லேஷனில் பார்த்தீங்கன்னா சில மொழிபெயர்கள் டாடின்னு சிலது தான் யூஸ் பண்ணுது, சிலது வந்து ஸ்லோன்னு யூஸ் பண்ணுது, சிலது வந்து ஸ்லாக்னு யூஸ் பண்ணுது. அது ஒரு மாரல் வீக்னஸ், அது ஒரு மனுஷனுடைய பண்புகளில் இருக்கிற பலவீனம். அது ஒரு நல்ல காரியம்னு சொல்ல முடியாது. சிலர் என்ன நினைக்கிறாங்களாம், இவர் என்ன சொல்கிறாரு, இந்த அசட்டை பண்ணுறவங்க, அவருடைய தயவை அசட்டை பண்ணுறவங்க, அவர் தாமதிக்கிறாருன்னு நினைக்கிறாங்களே, இவங்க வந்து தேவன் அப்படி நினைக்கிறாங்கன்றார். அவருக்கு இந்த மாரல் வீக்னஸ் இருக்கிற மாதிரி நினச்சிட்றாங்க, அல்லது அவருடைய தயவை அப்படி நினச்சிட்றாங்க, அசட்டை பண்ணிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதை அசட்டை பண்ணி
அதன் மூலமாக இவங்க என்ன நினைக்கிறாங்க, சொல்கிறாரு எங்கே செய்ய போகிறாரு, சொல்கிறாரு ஆனால் அது நடக்காது, சொல்லுவார் நிறைய சொல்லுவார் ஆனால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் அது வந்துருச்சுனாலே ஆவிக்குரிய ஜீவியமே கெட்டு போயிடும் பாருங்க. ஏன்னா எதை சொன்னாலும் அப்படி தான் எடுத்துக்குவோம். நம்ம பைபிளில் எந்த பகுதியை படித்தாலுமே நம்ப மாட்டோம். ஏன்னா அவர் ஸ்லாக்காக இருக்கிறாருன்னு தெரிஞ்சிருச்சுன்னா நமக்கு அது ஒரு பெரிய எக்ஸ்கியூஸ் மாதிரி ஆகிடும். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியமே தோற்று விடும். ஏனென்று சொன்னால் அவர் வார்த்தையில் ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கவே இருக்காது. நம்முடைய அவருடைய வார்த்தைக்கு ரொம்ப மரியாதை கொடுக்குறோம். ஏன்னா சொன்னதை அப்படியே நிறைவேற்றுகிறவர் என்பதனால. அப்போ அவருடைய தயவை அசட்டை பண்ணுகிறார்கள். தயவை சீப்பாக நினைக்கிறாங்க, தயவை ரொம்ப ஏளனமாக நினைக்கிறாங்க. ஏன்னா நிறைய தயவு காட்டுறாருன்னு ஒன்று அவங்க நினச்சிக்கிறாங்க தயவே தான் காட்டிகிட்டு இருப்பார், நியாய தீர்ப்பு வராது அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. தேர் டிஸ்பைசிங் காட்ஸ் குட்னஸ் அப்படிங்கிறார். அது தப்பு. காட்ஸ் குட்னஸை டிஸ்பைஸ் பண்ண முடியாது. யார் டிஸ்பைஸ் பண்ணுறா? அவர் ரொம்ப தயவுள்ளவர், அதனால் அதெல்லாம் ஒன்றும் வராது, பயப்படாதுன்னு சொல்கிறாங்களே அவங்க. அது தயவை அவர்கள் அசட்டை பண்ணுகிறார்கள். ரெண்டாவது இன்னொன்று என்னென்னா, வேதம் போதிக்கிறது என்னென்னா, தயவை டிஸ்பைஸ் பண்ணுறது மட்டும் இல்லை, தயவை அலட்சியம் பண்ணுறது மட்டும் இல்லை, அவரையே கர்த்தரையே அலட்சியம் பண்ணுகிறார்கள் இவர்கள். ஏன்னா அந்த தயவுன்றது தேவனுடைய பண்புகளில் ஒன்று. இப்போ நான் சொன்னது போல் அவருடைய பண்புலேயே ஒரு வீக்னஸ் வந்துருச்சு. அவர் குணமே அவ்வளோ சரியில்லை. அவர் செய்வேன்னுவார், பாவத்தை பற்றி ஊன்னுவார், பண்ணினா அப்படி பண்ணுவேன் அப்படி பண்ணுவேன் தண்டிப்பேன்றாரு, ஆனால் அதெல்லாம் ஒன்றும் செய்ய மாட்டார். அப்படிங்கிற இது என்னத்தை காமிக்குது? அவரே ஒரு வீக்கானவர், அவர் சொன்னதை செய்ய மாட்டார், அவர் ஒரு மாரல் வீக்னஸை உடையவர் அப்படிங்கிற மாதிரி காட்டுது. தயவை அசட்டை பண்ணுறது ஒன்று, தேவனையே அசட்டை பண்ணுறது ஒன்று. இவங்க தயவு அசட்டை பண்ணுறதை தாண்டி போய் தேவனையே அசட்டை பண்ணுறாங்க. ஏன்னா தயவுங்கிறது தேவனுடைய பண்புகளில் ஒன்று, அவருடைய குணாதிசயங்களில் ஒன்று, அவருடைய அட்ரிபியூட்ஸில் ஒன்று. அது அவர் அசட்டை பண்ண முடியாது. அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஆமாம் வசனம் முழுக்க அதெல்லாம் சொல்லுது, ஆனால் அதெல்லாம் நமக்கு கிடையாது, அதெல்லாம் ஒன்றும் வராதாக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினச்சிட்றாங்க. தவறு. அதை அசட்டை பண்ணுகிறது, தேவனையை அசட்டை பண்ணுறாங்க. இது ரொம்ப நடக்குது பாருங்கள். அதனால் எனக்கு அதை பற்றி ஒரு பெரிய கரிசனையாக இப்போ ரொம்ப அதிகமாகிடுச்சு. அது அதாவது தேவனுடைய அன்பை பேசணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த தேவனுடைய கோபம், நியாய தீர்ப்பு இதெல்லாம் ஒரு இழிவாக ஒரு பொருட்டே இல்லாதது போல், அது ஒரு அவமரியாதையாக அது ஒரு இதே இல்லை, அது அதை பற்றி இது பண்ணி யோசிக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி போகிறாங்க. அது ரொம்ப டேஞ்சரான ஒரு இதுன்னு நினைக்கிறேன். அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சில உதாரணங்கள் கொடுத்தா அவங்களுக்கு நல்லா வழங்கும். ஒரு பெற்றோர் இருக்கிறாங்கன்னு வைங்க, பெற்றோருக்கு பிள்ளை மேலே கரிசனை இருக்குது, அதனால தான் டிசிப்ளின் பண்ணுறோம். அதனால தான் வீட்டில் சில ரூல்கள் வச்சுருக்கிறோம். எப்படி நடந்துக்கணுங்கிறத பற்றி சில கிளியர் சட்டத்திட்டங்கள், வரைமுறைகளை வச்சுருக்கிறோம். கிளியராக சொல்கிறோம், இது பண்ணாத, இது பண்ணு, இது பண்ணலைன்னா இது தண்டனை கிடைக்கும். அப்படி சின்ன சின்ன காரியங்கள் கூட, படிக்கிறது போகிறது வர்றது கூட சில கட்டுப்பாடுகள் நம்ம வச்சுருக்கிறோம் இல்லையா. சொல்கிறோம் இதை இப்படி பண்ணினா கண்டிப்பாக தண்டனை உண்டு அப்படின்றோம். அவன் பண்ண பிறகு தண்டனையே கொடுக்காமல் அவனை பார்த்து சிரிச்சு, அப்படியா பண்ணிட்டியா நீ அப்படின்னு சிரிச்சா அப்படி இருக்கும். பண்ணி பாருங்கள். அப்புறம் அந்த பிள்ளை உங்கள் வார்த்தையை எப்போவுமே நம்பாது. அப்பா சொல்கிற பேச்சு ஒரு பேச்சாகவே தெரியாது. அதுக்கு ஒரு மரியாதையே அந்த பிள்ளைக்கு இருக்கவே இருக்காது, சுத்தமாக இருக்காது. சொல்கிறத செய்யலைன்னா அப்பா பேரில் இருக்க மரியாதையை போட்டு பிள்ளை வளர்க்குறத பற்றி போதிக்கிறவங்க சொல்கிறாங்க. ஜேம்ஸ் டாப்சன் ஒருத்தர் அந்த காலத்தில் நான் ஒரு புக்கை படிக்கும்போது நாங்கள் பிள்ளைய வளர்க்குறத பற்றி படித்தோம் பாருங்கள். அதில் சொல்லியிருக்குது, ஏதாவது ஒன்று செய்கிறேன்னு சொன்னால் கண்டிப்பாக செய். சும்மா ஒரு சின்ன காரியம், இப்போ அப்புறம் நான் சாயந்தரம் ஐஸ்கிரீம் சாப்பிட கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக அதை செய். சும்மா செய்வோன்னு தீர்மானிக்காமல் அதை சும்மா வாக்கு பண்ணாத. சும்மா பொய் சொல்லி அந்த நேரத்தில் சமாளிக்கிறதுக்காக, அவனை அந்த நேரத்தில் திருப்திப்படுத்துறதுக்காக, அழுகை நிறுத்துறதுக்காக நான் இப்படி பண்ணுறேன் அப்படி பண்ணுறேன்லாம் சொல்லாதேன்றாங்க. என்ன பண்ண போறியோ அதை மட்டும் சொல்லு, பண்ண போகிறத சொல்லு, சொன்னதை பண்ணு. அப்போ உன் மேலே இருக்கிற மரியாதை ரொம்ப அதிகமாகும். சின்ன சின்ன காரியங்களில் கரெக்டாக பண்ண, நான் சாயந்தரம் வருவேன், உன்னை கூப்பிட்டு போவேன், வாங்கி தருவேன்னா கரெக்டாக கூப்பிட்டு போய் வாங்கி தரணும். உயிரை போனாலும் அதை பண்ணணுன்ற ஒரு இது இருக்கணும். அப்போ அந்த பிள்ளைக்கு தகப்பன் பேச்சில் அவ்வளோ பெரிய மரியாதை, தகப்பன் பேரில் ஒரு பெரிய மரியாதை வரும். இந்த வார்த்தையை கரெக்டாக சொன்னதை செய்வார், எனக்கு சொன்னதுனால கண்டிப்பாக தலையில் என்ன தான் போனாலும் சரி எனக்கு அதை செய்வார்
அப்படிங்கிற ஒரு எண்ணம் அந்த பிள்ளைக்குள்ளே உண்டாயிடும். அது தகப்பன் பிள்ளை ரிலேஷன்ஷிப்பில் அது ரொம்ப உதவும். அந்த பிள்ளை வளர்கிறதுக்கு, ஆரோக்கியமாய் வளர்கிறதுக்கு, மனநிலை ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ரொம்ப உதவும். நம்ம என்ன பண்ணுறோம் வழக்கமாக, அந்த பிள்ளை அந்த நேரத்தில் திருப்திப்படுத்துறதுக்கு வானம் பூமி எல்லாத்தையும் ப்ராமிஸ் பண்ணுறது. நம்ம அப்படி பண்ணிடுறேன், ஒன்றா அப்போ அங்கே கூப்பிட்டு போகிறேன், என்ன பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை இஷ்டத்துக்கு வாயில் வந்ததை சொல்கிறது. கொஞ்ச நாள் பிள்ளை அப்படியே வளர்ந்துக்கிட்டே வருதில்ல, அது நினச்சி இவர் வாய்க்கிலேயே பேசுகிறவர், இவர் ஒன்றும் செய்ய மாட்டார், பேசுவார், இஷ்டத்துக்கு பேசுவார், ஒன்றுத்தையும் மரியாதையாக இருக்காது. பாருங்கள், பிள்ளைக்கு மரியாதையாக இருக்காது, ஒரு பயபக்தியாக இருக்காது. அப்பான்னு பார்த்தா ஒரு பயபக்தியாக இருக்காது. சொன்னதை நீங்கள் செஞ்சு பாருங்கள், அந்த பிள்ளை வேறு மாதிரி வளரும். அப்புறம் நீங்கள் கடவுளை பற்றி சொல்லும்போது அந்த பிள்ளைக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் கடவுளை நம்புறதுக்கு. இந்த அப்பாவே இவ்வளோ நல்லா இருந்தால் அந்த அப்பா இன்னும் எவ்வளோ நல்லா இருப்பார். இவர்கிட்ட இருக்கிற இந்த கொஞ்சம் நஞ்சம் குறைபாடு கூட அவர்கிட்ட இருக்காது, அவர் எவ்வளோ நல்லா இருப்பாருன்னு அந்த பிள்ளை ரொம்ப ஆரோக்கியமாக வளரும். இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். நாடு இருக்குது, நாட்டில் சட்டங்கள் இருக்குது, சட்ட புஸ்தகங்கள் இருக்குது, விரிவாக எழுதியிருக்கிறாங்க சட்டங்களை. இந்த சட்டங்களை எல்லாம் பின்பற்றத்துக்கு தானே எழுதி வச்சுருக்காங்க. அதெல்லாம் கான்ஸ்டிடியூஷன் இருக்குது, லாஸ்ன்னு இருக்குது, எல்லாம் இருக்குது, பின்பற்றத்துக்கு தான் எழுதியிருக்காங்க. ஆனால் அந்த சட்டத்துக்கு புறமா நடக்கிறவன் மேலே போய் ரிப்போர்ட் பண்ணால் கூட ஆக்ஷன் எடுக்கலைன்னா அப்போ அந்த நாட்டை பற்றி என்ன நினைப்பீங்க நீங்கள்? அது ஆக்ஷன் எடுக்காமல் இருக்கிற ஆஃபீஸரை பற்றி என்ன நினைப்பீங்க? அந்த அரசாங்கத்தை பற்றி என்ன நினைப்பீங்க நீங்கள்? உங்கள் மதிப்பே குறைஞ்சிரும் இல்லையா? அந்த பேரில் வச்சிருக்கிற ஒரு நம்பிக்கையும் மரியாதையும் மதிப்புமே குறைஞ்சிரும். ஏன்னா எழுதியிருக்குது, சட்டம் போட்டிருக்கிறாங்க, நியாயப்படி நடவடிக்கை எடுக்கணும், நியாயப்படி அதை செய்யணும். போய் ரிப்போர்ட் பண்ணால் கூட செய்ய மாட்டேன்னா அப்போ அவங்க மேலே இருக்கிற மரியாதையே சுத்தமாக போயிடும். நான் சொல்கிறேன், ஜனங்களுடைய மரியாதை பெருமளவில் போயிடுச்சுன்னா அப்புறம் நாட்டை ஆள்றது கஷ்டம். ஆமாம், பெருமளவில் ஜனங்களுடைய மரியாதை குறைஞ்சி 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 போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் என்ன தான் சொன்னாலும், என்ன பொலிட்டிக்கல் ஸ்பீச் கொடுத்தாலும் ஊன்னு வானத்தையும் பூமியும் நீங்கள் வாக்கு பண்ணாலும் ஆமாம் ஆமாம் பேசுவார், எலெக்ஷன் வந்துடுச்சு இல்லை பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்களே ஒழிய யாருமே நம்ப மாட்டாங்க. அந்த ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணுறது ரொம்ப அவசியம். அதுதான் தேசத்துக்கு ஆரோக்கியம், தேசத்தினுடைய நலனுக்கு ஆரோக்கியம், மக்களுக்கு ஆரோக்கியம். மக்களுக்கு ஒரு பெரிய மரியாதை வரணும். தேசம்னாலே அதனுடைய சட்டங்கள் அதை கண்டிப்பாக செய்வாங்க, சொன்னதை கரெக்டாக செய்வாங்க, அதை ஃபாலோ பண்ணுவாங்கன்ற அந்த நம்பிக்கை வந்துருச்சுன்னா தேசமே நல்லாயிடும். ஜனங்க வந்து தேசத்தை பற்றி ரொம்ப உயர்வாக நினைப்பாங்க, தங்களுடைய நாட்டை பற்றி ரொம்ப பெருசாக தான் நினைப்பாங்க. தேச பக்தியை வளர்க்க பார்க்குறோம், அது தேச பக்தி தானாக உண்டாயிடும். பாருங்கள், ஒரு பக்தி, பயபக்தி உண்டாயிடும், ஒரு மரியாதை உண்டாயிடும் இல்லையா? அப்போ கடவுள் வந்து பைபிளில் முழுக்க சொல்லியிருக்கிறாரு, பாவத்துக்கு எதிராக எவ்வளோ சொல்லியிருக்குது, பாவத்தின் சம்பளம் மரணம்லாம் சொல்லியிருக்குது, பாவத்தை எப்படி தண்டிச்சிருக்கிறாரு, எத்தனை முறை தண்டிச்சிருக்கிறாருலாம் வேதத்தில் இருக்குது. அது எல்லாத்தையும் வாசித்து பார்த்துட்டு இல்லை இப்போலாம் அப்படி கிடையாது, இப்போ கொஞ்சம் மாறிட்டார் அவர், இப்போ இயேசுநாதரை பாரு இப்போ ரொம்ப நல்லவராயிட்டார் இப்போ அவர். பழைய ஏற்பாட்டில் ஆமாம் கொஞ்சம் அதெல்லாம் இருக்குது, கொஞ்சம் சிலர் இப்படி 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 கதை. பழைய ஏற்பாட்டில் கொஞ்சம் அப்படி ஒரு பயங்கர கோபமான கிழவனார் மாதிரி இருக்கிறார் அவர். புதிய ஏற்பாட்டில் ரொம்ப அருமையாக நல்லவராக மாறிட்டாராக. இந்த புதிய ஏற்பாட்டு இயேசு எனக்கு ரொம்ப பிடிக்குது அப்படிங்கிற மாதிரி ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. அப்போ பைபிள் மேலே இருக்கிற மரியாதையும் போயிடும், ஆண்டவர் பேரில் இருக்கிற மரியாதையும் போயிடும். கர்த்தருடைய தயவு பேரில் அந்த உண்மையான அவருடைய அன்பை பாராட்டுற ஒரு இது கூட இருக்காது. அவருடைய அன்பு, நீடிய பொறுமை, அவருடைய தயவு, இங்கே சொல்லியிருக்கிற மாதிரி தேவனுடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம்னு சொல்லியிருக்குது, அதெல்லாம் பாராட்ட கூட மனம் இருக்காது. நான் இன்றைக்கி பிரசங்கம் பண்ணுறது எதுக்குன்னா, இந்த தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவளை குறித்த ஒரு பெரிய மகிழ்ச்சி, ஒரு பாராட்டுதல், ஒரு வியப்பு நமக்குள்ளே உண்டாக வேணும். நான் சொல்கிறேன், அந்த மாதிரி எண்ணம் இருந்ததுன்னா அது உண்டாகவே உண்டாகுது. தயவுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும். அப்போ நான் என்ன வேணால் செஞ்சுக்கலாம், அவரும் கண்டுக்க மாட்டார், பாவத்துக்கெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறவர் அவர் அப்படின்னா, அப்போ தயவு, பாவத்தை தண்டிக்கிறவர் அவர். என் பாவத்து நிமித்தமாக தான் தன்னுடைய குமாரனே தண்டிச்சார், அவர் மீது என் பாவத்தை வச்சு தண்டித்து தான் என் பாவத்தை மன்னிச்சாருன்னு தெரியும் போது பெரிய மரியாதை எனக்கு உண்டாகிறது. அவர் மேலே அன்பு இன்னும் அதிகமாக உண்டாகிறது எனக்கு. எத்தனை பேர் இருக்கிறீங்க? இதை கண்டிப்பாக அதை கரெக்டாக புரிஞ்சு கொள்ளணும், கரெக்டாக தெரிந்து கொள்ளணும் பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க இல்லையா, அதனால் இதை ரொம்ப கிளியராக புரிஞ்சு கொள்ளணும். அப்போ
ஒரு வீட்டில் இருக்க ஒரு தகப்பனை காட்டிலும் மோசமான ஒரு ஆண்டவர், நாட்டில் இருக்கிற ஒரு லீடரை காட்டிலும் மோசமான ஒரு ஆண்டவர், அவங்களெல்லாம் காட்டிலும் கோடி மடங்கு நல்லவராக இவர் இருக்கிறார். தயவு, நீடிய பொறுமை, அவருடைய சாந்தம், இதெல்லாம் பொறுமை எல்லாம் அதனுடைய ஐஸ்வர்யத்தை அலட்சியம் பண்ணக்கூடாது. நிறைய காட்டுறாரு. அது சில நேரத்தில் நிறையா காட்டும்போது சிலருக்கு நிறையா கொடுத்தீங்கன்னா பாருங்கள், மதிக்கவே மாட்டாங்க உங்களை. நிறைய கொடுத்தோன்னு என்ன நினச்சிக்கிறாங்க, கொள்ள காசு கருக்கு போல் இருக்குது இவருக்கு இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு. அது ஒரு வேறு மாதிரி ஆட்டிடியூட் ஆகிடுது. அது ஒரு பாராட்டுற மனசே வரமாட்டாங்க அது. ஆனால் அவர் அப்படி தர்றாரு, தம்முடைய தயவு அப்படி தர்றாரு, தம்முடைய பொறுமையை அப்படி காண்பிக்கிறாரு, நீடிய சாந்தத்தை அப்படி காட்டுறாரு இல்லையா? அதை நம்ம இழிவாய் நினைக்கக்கூடாது, அதை அசட்டை பண்ணக்கூடாது என்று வேதவசனம் நமக்கு போதிக்கிறது. சரி, இப்போ அடுத்த இன்னொரு காரியம், வேதவசனம் இதை பற்றி இப்படி யோசிக்கிறவர்களுக்கு அதுக்கு எதிராக சொல்லுகிற காரியங்களை சொல்லிட்டு வர்றேன் நான். ஒன்று, தேவனுடைய தயவை அசட்டை பண்ணக்கூடாது. தேவனுடைய தயவை அசட்டை பண்ணும்போது தேவனையே அசட்டை பண்ணுறோம், ஏன்னா அது அவருடைய பண்பு இல்லையா? அடுத்தது இன்னொரு காரியம், இது அசட்டை பண்ணுறவங்க, இதை அதெல்லாம் அது நியாய தீர்ப்பு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்கிறவங்க, தங்களுடைய ஆசை இச்சைகளை நிறைவேற்றி தங்களுடைய பாவ வாழ்க்கையை வாழ்வதற்காக, தங்களுடைய பிரயோஜனத்திற்காக அநேக நேரத்தில் அப்படி பண்ணி கொள்ளுகிறார்கள். அப்படி பண்ணுவதன் மூலமாக தேவனையே கனயீனம் பண்ணுகிறார்கள். There is no greater insult to God than this. தங்களுடைய பாவ வாழ்க்கைக்கு வசதிக்காக அப்படி பண்ணிக்கிறாங்க. அவங்களுக்கு ஏற்ற ஒரு கடவுளை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிறாங்க, கட்டி எழுப்பிக்கிறாங்க. கடவுள் அன்புள்ளவர், தயவுள்ளவர், நல்லவர், வல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படி இது பண்ணிடுறாங்க. எல்லாம் கரெக்டு தான், நல்லவர் தான், வல்லவர் தான் எல்லாம். அதே நேரத்தில் நீதி உள்ளவர், நியாயம் உள்ளவர், பரிசுத்தர், இதை தூக்கி ஓரம் வச்சிடுறாங்க. ஏன்னா இவங்க வசதிக்காக, இவர்களுடைய பாவ ஜீவியத்தில் வாழும்படியாக, இவர்கள் நினைச்சபடி வாழ்கிறதுக்காக, இவருடைய ஆசாபாசங்களை நிறைவேற்றி கொள்வதற்காக சத்தியத்தை மனிப்புலேட் பண்ணி, சத்தியத்தை தாறுமாறாக திரித்து தங்களுடைய வசதிக்காக அதை செய்து கொள்கிறார்கள். மிகப்பெரிய தவறு அது. அதை அதுக்காக பயன்படுத்த ஆரம்பிச்சிடுறாங்க. இதெல்லாம் ரொம்ப டேஞ்சரான ஒரு காரியம். அடுத்தது கடைசி ஒரு இதுதான் ரொம்ப முக்கியம், இதுதான் ரொம்ப நேரம் கொஞ்ச நேரம் பேச போகிறோம். இதை கடைசியாக இன்னொரு காரியம் வேதவாசனம் போதிக்கிறது என்னன்னா, எதுக்காக அவர் இவ்வளவு தயவு, பொறுமை, நீடிய சாந்தத்தை, அதனுடைய ஐஸ்வர்யம் ஏன் இவ்வளோ நிறையா இருக்குது, ஏன் இவ்வளவு காட்டுறார் தயவு, ஏன் இவ்வளவு நீடிய சாந்தம், ஏன் இவ்வளவு பொறுமை, கொஞ்சம் நஞ்சம் இல்லை, ஏராளமாக காட்டுறாரு. எவ்வளோ காலம் காத்திருக்கிறாரு, எவ்வளோ பொறுமையாக இருக்கிறாரு. ஏன் சொல்கிறது காரணம் இங்கே 4ஆம் வசனத்தில் சொல்லியிருக்குது. அதை தான் மேஜராக பார்க்க போகிறோம் இன்றைக்கி. 4ஆம் வசனத்தில் முதல் பகுதியை பாருங்கள். தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல், எல்லாம் சொல்லுவோம், தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ. எதுக்காக அந்த தேவ தயவு இவ்வளவு நிறைய காட்டப்படுகிறது? ஏன் இவ்வளோ? why God shows such abundant goodness? இவ்வளோ ஏராளமாக தயவை ஏன் காட்டுகிறார்? ஏன் காட்டுறாருன்னா, நீ குணப்படும்படி உன்னை ஏவும்படியாக காட்டுகிறார். இது நிறைய பேருக்கு புரியல பாருங்கள். நான் பாவம் செஞ்சு பாவத்தின் மத்தியில் சந்தோஷமாக வாழ்கிறதுக்காக தயவு காட்டல அவர். நான் பாவத்தை செஞ்சுட்டு பரவாயில்ல எல்லாம் கர்த்தர் ஒன்றும் பண்ண மாட்டார் அப்படின்னு நினச்சிட்டு வாழ்கிறதுக்கு அப்படின்னா கிடையாது. நான் குணப்படும்படியாக, என்னை ஏவும்படியாக, என்னை கடவுளுக்கு நேரம் நடத்தும்படியாக, எனக்குள்ள ஒரு மனம் திரும்புதலை உண்டாக்கும்படியாக அவ்வளவு பொறுமையும் நீடிய சாந்தத்தையும் தயவையும் ஏராளமாக அவர் காட்டுகிறார் என்று வேதவாசனம் போதிக்குது. இதில் அந்த வார்த்தைகளை கொஞ்சம் பார்ப்போம். என்ன சொல்லியிருக்கு? தேவ தயவு நீ குணப்படும்படி ஏவுகிறது என்று அறியாமல்ன்ற வார்த்தையை கவனிங்க. நாட் நோயிங்னு வருது இங்கிலீஷில் இல்லையா? அறியாமல். இந்த அறியாமல்ன்ற வார்த்தையினுடைய அர்த்தம் ரொம்ப வெயிட்டி மீனிங். அதில் அறியாமல்னா அதை கருத்தில் கொள்ளாமல் அப்படின்னு அர்த்தம் இல்லை. அது இருக்குது அதில். ஆனால் அதை தாண்டி அதுக்கு மேலே ஒரு அர்த்தம் இருக்குது அதில்.
அறியாமல்னா வெறும் கருத்தில் கொள்ளாமல், அதை கணக்கில் எடுக்காமல் அப்படின்னு இல்லை. அது இல்லை அறியாமல். அறியாமல்னா என்ன? அறியாமல்னு சொன்னால் தேவ தயவு எப்படிப்பட்டது என்பதை புரிந்து கொள்ளவே இல்லை. அதில் முக்கியமாக இருக்கிறது என்னென்னா, புரிந்து கொள்ளலைன்றது, அறியலைன்றது மட்டும் இல்லை, அறிய விரும்பலை, அதனால் அறியலை. அந்த ஒரு எலிமெண்ட் அதில் இருக்குது. ஏதோ ஒரு காரியத்தை நம்ம அறியாமல் இருக்கிறது வேறு, எனக்கு தெரியாது அதனால நான் அறியாமல் இருக்கிறேன்றது வேறு. தெரிஞ்சும் அறியாமல் இருக்கிறாங்களா, அது தான் வேதம் போதிக்குது. ரொம்ப நல்லா புரிஞ்சுங்க. இதை இப்படி பண்ணுறவங்க என்ன பண்ணுறாங்களா, தெரிந்தும் அறியாமல் இருக்கிறார்கள். அறியக்கூடாதுன்றல, அறியதை அவர்கள் விரும்பலை. இட்ஸ் எ வில்ஃபுல் கேரக்டர், a contemptuous unconcern about it. அதை குறித்த, அதை பொருட்படுத்தாத, அதை ஏளனமாக நினைக்கிற, அசட்டை பண்ணுகிற, ஒரு உதாசீனப்படுத்துகிற ஒரு பண்பு. தேவனுடைய தயவு நம்மை குணப்படுத்துவதற்கு, நம்மை ஏவுறதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு நினைக்கும் போது அதை நம்ம ரொம்ப பெருசாக நினைப்போம். அது இல்லாமல் இருக்குது. திருப்பியும் போவோம், 2 பேருக்கு போங்க. திருப்பியும் 2 பேர் 3ஆம் அதிகாரம் 4லேருந்து வாசிக்கிறேன் பாருங்கள். 4லேருந்து வாசிக்கும்போது இன்றைக்கி நிறைய பேர் பேசுகிற வார்த்தைங்க மாதிரியே இருக்கும். நீங்கள் கேட்டிருப்பீங்க. அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்கு தத்தம் எங்கே? நிறையா வரும் இந்த மாதிரி பேசுகிற ஆளுங்க. இப்போ தான் எல்லாம் பேசுகிறாங்களே, எல்லாம் பேசுவாங்க. அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்கு தத்தம் எங்கே வந்தாரியா? 2000 வருஷம் ஆகுது. ஒருத்தர் கிண்டல் பண்ணுறாரு, சீக்கிரம் வருகிறேன்னார். எங்கே வந்தார்? இதான் சீக்கிரம் வர அழகா? 2000 வருஷம் ஆச்சு, இனிமே வருவார்னு நினைக்கிறீங்களா? இவ்வளோ நாள் வரல, இனிமே வர போகிறாரா? அப்படி பேச்சு. அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்கு தத்துவம் எங்கே? பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல், அதாவது ஆரம்ப காலத்திலிருந்து சிருஷ்டிப்பு முதல் இருந்த விதமாய் இருக்கிறதே என்று சொல்வார்கள். எல்லாம் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அப்படியே தான் இருக்குது, ஒன்றும் மாறலையே. எங்கே வந்தார், என்ன பண்ணார், என்ன நியாயம் தீர்த்தார், எங்கே நியாய தீர்ப்பு நடந்தது? நான் நினைக்கிறேன் இந்த ஆளுங்கள்லாம் கொஞ்சம் தண்ணி போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். புத்தியே சரியாக வேலை செய்யலன்னு நினைக்கிறான். கேட்குறான், வருவார்னாரே, எங்கேயா வந்தார், எங்கே நியாயம் தீர்த்தார், எங்கேயா பண்ணியிருக்காரா, என்றைக்காவது பாவத்தை தண்டிச்சிருக்காரா, நியாயம் பண்ணியிருக்காரா, விசாரிச்சிருக்காரா, எதையா பண்ணியிருக்காரா? அவர் எங்கே? அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் எல்லாம் அப்படியே தான் போயிட்டுருக்குது. கெட்டவன் கெட்டதை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கான். அவனை கேட்குறதுக்கு ஆளே கிடையாது. நியாய நீதியெல்லாம் நம்ம எங்கே பார்க்குறோம்? அவர் ஒன்றும் செஞ்சதே கிடையாதுன்றாங்க. நான் சொல்கிறேன், ஃபுல்லாக தண்ணி அடிச்சிருந்தா தான் அப்படி பேச முடியும். அறிவு இருக்கான் அப்படி பேச முடியாது. ஏன்னா அடுத்த வசனத்தை வாசித்து பாருங்கள். பூர்வ காலத்திலே தேவனுடைய வார்த்தைகளினாலே வானங்களும் ஜலத்தினின்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயின என்பதையும், வான பூமியெல்லாம் உண்டாச்சான், அப்பொழுது இருந்த உலகம் ஜலப்பிரளயத்தினாலே அழிந்தது என்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்களே. நோவாவின் வெள்ளத்தை பற்றி சொல்கிறாரு, மனதார அறியாமல் இருக்கிறார்கள். அது ஆங்கிலம் டிரான்ஸ்லேஷனில் ரொம்ப நல்லா வந்தது. they willfully are ignorant about it. willfully ignorant about it. மனதார அறியலைன்னா தெரிஞ்சும் தெரிஞ்சுக்காத மாதிரி இருக்கிறாங்க. தெரியும் நல்லா, உலகத்தானுடைய பைபிளே வாசிக்காதவனுக்கு தெரியும் அப்படி ஒரு வெள்ளம் வந்ததுன்னு சரித்திரம் சொல்லுகிறது. கொஞ்சம் சரித்திரம் படித்தவனுக்கு தெரியும். சரித்திரத்தில் எழுதி இருக்கிறது, பைபிளுக்கு வெளியே உள்ள புஸ்தகங்கள் எழுதி இருக்கிறது. இப்படி ஒரு மாபெரும் வெள்ளம் வந்து உலகமே அழிஞ்சதுன்னெலாம் எழுதியிருக்குது. ஆனால் அவன் நியாய தீர்ப்புன்னு எடுத்துக்க மாட்டாங்க. அதை இவர் சொல்கிறாரு, அது நடந்தது, அது ஒரு நியாய தீர்ப்புப்பா. சோதம் குமாரா எரிக்கப்பட்டு சாம்பலானது, அது நியாய தீர்ப்பு. இன்னும் எத்தனை நியாய தீர்ப்பு சொல்லணும் உனக்கு? இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனுக்குள்ளே சிறையிருப்பில் போனது நியாய தீர்ப்பு. அவருடைய மக்களையே நியாயம் தீர்த்திருக்காரு. அவர் எவ்வளோ பொறுமையாக இருந்தார், காத்து இருந்தார். நோவான் காலத்தில் வெள்ளம் வர்றதுக்கு முன்னால் மெத்துசலா என்ற ஒருத்தர் பிறந்தான். அவன் தான் லாங்கஸ்ட் லிவிங் பர்சன், ரொம்ப நாள் வாழ்ந்தவன். 960 வருஷமும் வாழ்ந்தாவன். ஏன்னா அவன் செத்த உடனே அது வரும், அதுதான் அவனுடைய பேருக்கு அர்த்தம். அவன் செத்த உடனே எது வரும்? வெள்ளம் வரும்னு. அதனாலேயே அவனை சாகாமல் வச்சுருந்தார் அவ்வளோ நாளாக. நோவா பிரசங்கம் பண்ணுறான், அவ்வளோ வருஷம் பிரசங்கம் பண்ணுறான். எவ்வளோ பொறுமை பாருங்கள், எவ்வளோ தயவு பாருங்கள். கர்த்தர் எவ்வளோ நல்லவர் என்பதை பாருங்கள்.
என்னை அழிக்கிறதுல அவர் முனைப்பா இல்லை, அழிக்கணும்னு அவர் விரும்புறது இல்லை. பாருங்கள், எல்லாரும் எப்படியாவது குணப்பட வேண்டும்னு தான் பார்க்குறாரு ஒழிய அழிக்கிறதுக்கு அவருக்கு பெரிய சந்தோஷம் ஒன்றும் கிடையாது. ஜனங்க என்ன சொல்கிறாங்க, எங்கே நியாயம் தீர்த்தார், இதெல்லாம் எங்கே நடந்தது, இவ்வளோ நாளாக சிருஷ்டிப்பிலேருந்து அப்படியே தான் இருக்குதுன்றான். எங்கே அப்படியே இருக்குது? எத்தனை தடவை நியாயம் தீர்க்கார்? பைபிளில் எடுத்து பாருங்கள், எத்தனை தடவை தேவ நியாய தீர்ப்பு நடந்தது. இண்டிவிஜுவல்ஸ், தனிப்பட்ட ஆட்களையும் தேசங்களையும் கூட நியாயம் தீர்த்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் உட்பட நியாயம் தீர்த்திருக்கிறார். மறுபடியும் 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 நடந்திருக்குது. ஆனால் இவங்கெல்லாம் அதை கண்டுக்கவே மாட்டாங்க. அதுக்கு தான் நான் சொல்கிறேன், போதையில் இருக்காங்க போல இருக்குன்னு. அறிவே பயன்படல, சரித்திரம் தெரியல, ஒன்றும் தெரியல, என்ன நடந்ததுன்னு தெரியல, எங்கே வர்றாருன்றது, எங்கே வந்தார், எங்கே நியாயம் தீர்த்தார், எப்போ நியாயம் பண்ணார் அப்படின்றாங்க. எத்தனை தடவை பண்ணியிருக்கிறாரு, இன்னும் அதை விட பெரிய விதத்தில் பண்ண போகிறாருன்னு பைபிளில் சொல்லி இருக்குது. நியாய தீர்ப்பு ஒன்று இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அதாவது அவங்க வெறும் அறியாமல் இருக்கிறார்கள் மட்டும் இல்லை, தேர் வில்ஃபுல்லி இக்னோரண்ட். இங்கிலீஷில் வாசித்து பாருங்கள், ரொம்ப அருமையாக வருது. தே டோன்ட் வாண்ட் டு பிலீவ் இட். அதை விசுவாசிக்க அவங்களுக்கு பிரியம் இல்லை. அதை கொஞ்சம் நின்று, ஐயோ அப்படியா நியாயம் தீர்த்தாரா, அப்படிதான் அழிஞ்சுதா, அதுதான் நடந்துதா, அதை பேசினாலே அவங்களுக்கு இவங்க ஆறுதல் படுத்திக்க விரும்புகிறாங்க தங்களை. தண்ணி அடிச்சுட்டு தண்ணி ஆறுதல் கூடி பரவாயில்ல, சந்தோஷமாக இரு, எல்லாம் ஒன்றும் நடக்காது, எங்கே இத்தனை காலமாக ஒன்றும் நடக்கலை, இனிமேல் எங்கே நடக்க போகுது, சரி முதல்ல அது மாதிரி தான் போயிட்டுருக்கு, இப்படியே இருக்கிறான். அதை பற்றி பேசினா அவனுக்கு ஏற்றுக்கொள்ள மனதில்லை. மனதார அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள்னு அதுதான் சொல்லியிருக்குது. எப்படி இருக்கு பாருங்கள், மனதார அறியாமல் இருக்கிறார்கள். ஏன்னா அதை அறிஞ்சாங்கன்னா பயமாயிடும். அதை யோசித்து பார்த்தாங்கன்னா திருந்தணும், அதை யோசித்து பார்த்தாங்கன்னா ஆண்டவரை தேடணும், அதை யோசித்து பார்த்தாங்கன்னா அதுக்கு ரெடி ஆகணும், யோசித்து பார்த்தாங்கன்னா மாறணும். அதனால் அறிந்து கொள்ள விருப்பம் இல்லை. அடுத்த வார்த்தை, இன்னொரு வார்த்தை பாருங்கள், அந்த ரோமர் 2:4 தேவதயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறதென்று, அறியாமல்ன்ற வார்த்தையை பார்த்துட்டோம், ஏவுகிறதென்றுங்கிற வார்த்தை இங்கிலீஷில் லீட்ஸ் யூ டு ரிப்பென்டன்ஸ்னு வருது. லீட்ஸ்னால் நடத்துகிறது, இன்னொரு வார்த்தை இல்லை, நடத்துகிறது. ரோமர் 8:14 பவுல் சொல்கிறார் இல்லையா, தேவ ஆவியினால் நடத்தப்பட்டவர்கள் தேவனுடைய புத்திரராய், அதே வார்த்தை தான் இங்கே பயன்படுத்தப்படுற, அதே ரூட்டு தான், நடத்தப்படுறது, லீட்ஸ். அப்போ என்ன சொல்ல வர்றாரு, தேவ தயவு ஏன் இவ்வளோ ஏராளமாக காட்டப்படுகிறது, அவருடைய தயவின் ஐஸ்வர்யம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹி இஸ் ரிச் இன் குட்னஸ். கஞ்சத்தனம் இல்லை அவர்கிட்ட, கொஞ்சம் நஞ்ச தயவு காட்டலைங்க, ரொம்ப தயவு காட்டுறார். அதுதான் சொல்லியிருக்குது. அப்படி அவருடைய தயவின் ரிச்சஸை ஏன் அசட்டை பண்ணுறீங்கன்றாரு. உனக்கு ஒன்று தெரியல, ஒன்று அறியாமல் இருக்கிற, அறியாமல் இருக்கிறது உனக்கு தெரியாதனால அறியாமல் இருக்கிறேன்ல, தெரிஞ்சும் ஏற்றுக்கொள்ள மனதில்லாமல் இருக்கிற அப்படின்றாரு. ரட்சிக்கப்படாதவர்களை பார்த்து சொல்லும்போது சொல்கிறார், தெரிஞ்சும் அறியாமல் இருக்கிறீங்க அப்படிங்கிறாரு, தெரிஞ்சும் ஏற்றுக்கொள்ள மனசு இல்லை அப்படிங்கிறாரு. என்ன போதிக்க விரும்புகிறாருங்க? அதாவது இந்த லீட்ஸ் அப்படின்ற வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன, அது கொஞ்சம் பார்ப்போம். லீட்ஸ்னால் என்னென்னா, ஒரு குதிரையில் ஒருத்தர் சவாரி செய்யும்போது அந்த குதிரைக்கு ஒரு இது இருக்குது, வாயில் இது போட்டு இவன் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி கொடுத்துட்றாங்க இல்லையா. குதிரையை ஓட்டும்போது நல்லா வேகமாகவும் ஓட்டலாம், ஸ்லோவாகவும் ஓட்டலாம், நிற்க வைக்கலாம், போக வைக்கலாம், இன்னும் வேகமாக போக வைக்கலாம், திரும்ப வைக்கலாம், லெஃப்ட்டு ரைட்டுன்னு திரும்ப வைக்கலாம், பாதை எந்த பாதையில் போகணுன்னு போக வைக்கலாம், எல்லாம் இந்த சும்மா ஒரு 2 விரல்லையே கண்ட்ரோல் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். குதிரை ஓட்டுறப்ப குதிரையும் அதுக்கு இணங்கி போகுது, அதுதான் லீடிங். அது ரொம்ப பவர்ஃபுல், அது அந்த குதிரை, அது நினச்சா தூக்கி போட்டலாம் நம்மளை. ஆனாலும் இந்த சின்ன ஒரு கோடிங்னு சொல்லுவாங்க, சும்மா லேஸ் அப்படி இப்படி பண்ணுறதுலேயே அது தெரிஞ்சுக்கிறது, இப்படி போக சொல்கிறாரு அப்படி போக சொல்கிறாருன்னு. அதுக்கு அந்த மாதிரி அவருடைய தயவு நம்மளை அப்படியே கோட் பண்ணுதான், நம்மளை அப்படியே மனம் திரும்புதலுக்கு நேராக, குணப்படுதலுக்கு நேராக, நம்ம திருந்தணுங்கிற வழியில் நம்மை நடத்துவதற்காகவே தயவை நிறைய காட்டுறாராம் அவர். எப்படி சொல்லியிருக்கு பாருங்க.
இந்த ஸ்ட்ராப் மாதிரி அல்லது நாய்க்கு கயிறு கட்டி சங்கிலி கட்டி இழுத்துட்டு போகிறோமா அந்த மாதிரி. அப்போ நாய் எங்கே வேணால் நிறுத்தலாம், போகலாம், இன்னும் வேகமாக நடக்க வைக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். அதில் கண்ட்ரோல் நம்மக்கிட்ட இருக்கு இல்லையா? அது மாதிரி அவர் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாராம் மனுஷரை? அவருடைய தயவுனால். அவருடைய தயவு இட்ஸ் அ கன்ஸ்ட்ரெய்னிங் இன்ஃப்ளூயன்ஸ். இங்கிலீஷில் வார்த்தை சொல்ல போனால் கன்ஸ்ட்ரெய்னிங் இன்ஃப்ளூயன்ஸ்னால் ஒரு விதத்தில் மனுஷனை கொஞ்சம் அப்படி கட்டுப்படுத்தி அவனை சரியான வழியில் கொண்டு போய் அவனை மனம் திரும்புவதற்குள்ளார நடத்தி குணப்படுறதுக்கு வழி நடத்தும்படியாக தயவு பிரயோஜனப்படுதான். அந்த சங்கிலி என்ன, கயிறு என்ன, அவர் வச்சுருக்கிறது, அவர் கையில் வச்சுருக்கிறது என்ன, நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எவ்வளோ நல்ல ஆண்டவர் பாருங்கள். சங்கிலி போட்டு கண்ட்ரோல் பண்ணலாம், நம்மளை கழுத்தில் சங்கிலி போட்டு வா அப்படின்னு இழுத்துட்டு போகலாம். இல்லை இல்லை, தயவு நமக்கு நல்லவராக இருந்து நமக்கு ஏராளமான தயவை காண்பித்து ரொம்ப நல்ல நல்ல காரியங்களை நமக்காக செய்து அப்படி நம்மளை குணப்படும்படியாக நடத்துகிறாரா. என்கிட்ட வா, நீ உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ நல்லா இருப்ப, தப்பான திசையில் போயிடாத, இப்படி வா, அப்படி போகாத அப்படின்னு எப்படி தலையில் குட்டி குட்டி நடத்துறதில்ல, கழுத்தில் சங்கிலி போட்டு இழுத்துட்டு போகல. நம்மளை எப்படி பண்ணுறாராம்? அவருடைய தயவை காண்பித்து அதன் மூலமாக நம்மை நடத்துகிறாராம். இது என்ன அருமையான ஒரு தாட்டுன்னு பாருங்கள். தயவு நம்மளை குணப்படும்படி ஏவுகிறது. எல்லாம் சொல்லுங்கள், தேவ தயவு நான் குணப்படும்படி என்னை ஏவுகிறது. குணப்படும்படி ஏவுகிறது. ஆனால் சிலர் சொல்லுவாங்க, எங்கேயா குணப்படும்படி ஏவுகிறது. சிலருக்கு ஆண்டவரை பற்றி ஒரு தப்பான எண்ணம் இருக்குது பாருங்கள். அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஆண்டவர் ஒரு பக்கம் என்ன நினைப்பு சிலருக்கு ஆண்டவரை பற்றி, அவர் ரொம்ப பயங்கர கொடுமையானவர், நம்மளை எப்போ போட்டு நரகத்தில் தள்ளலான்னு காத்துக்கிட்டே இருக்கிறாரு, அதில் அவருக்கு ஒரு பெரிய சந்தோஷம், நம்ம தப்பு பண்ணும்போது மடார்னு தலையிலே போடுறதுக்காக ரெடியாக இருக்கிறாருன்னு. ஆனால் நான் துன்மார்க்கனுடைய மரணத்தை விரும்புகிறதில்லைன்னு சொல்லியிருக்காரு எசேக்கியேல் 33:11. துன்மார்க்கனுடைய மரணத்தை விரும்பலை. நம்ம அழிஞ்சு போகிறத அவர் விரும்பலை. பாவிகள் அழிஞ்சு போகிறது, பாவத்திலே கடந்து மறித்து அழிஞ்சு போகிறத அவர் விரும்பலை. துன்மார்க்கனுடைய அழிவை அவர் விரும்பலை. எல்லாரும் சத்தியத்தை கேட்க வேணும், எல்லாரும் ரட்சிப்புக்குள்ளே வர வேணும், ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் நித்திய ஜீவன் அடைய வேண்டும். அதனால தான் சொல்கிறார், உலகமெங்கும் சென்று சகல ஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கி அவர்களை சீஷராக்கு அப்படிங்கிறாரு. எல்லா ஊருக்கும் போ, சகல சிருஷ்டிக்கு பிரசங்கம் பண்ணுறாரு. ஏன்னா ஒருத்தர் கூட அழிஞ்சு போகக்கூடாதுங்கிறது கடவுளுடைய விருப்பமாக இருக்கிறது. யாரை போட்டு தள்ளலான்னு ஒன்று அவர் பார்த்துட்டு இல்லைங்க. கொடுமையான கடவுள் இல்லை, தயவு மிக்கவராக இருக்கிறார். பாவிகள் மேலே தயவு காட்டுகிறார். அவர் ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். சிலர் இதை புரிஞ்சுக்கிறதே இல்லை பாருங்கள். அதனால தான் எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டார். எருசலேமே எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்க்கிறது போல் உன்னை எத்தனை முறை கூட்டி சேர்க்க நான் பிரயாசப்பட்டேன், ஆனால் நீ இணங்க மாட்டேங்கிற, நீ வரமாட்டேங்கிறன்றார். எவ்வளோ தயவு காட்டியிருக்கேன், எவ்வளோ நன்மை செஞ்சுருக்கிறேன். பார்வோன் உன்னை பிடிச்சி வச்சு சங்கிலியில் கட்டி வேலை வாங்கினப்போ நான் வெளியே கொண்டு வந்தேன். பலத்த புயத்தினால் உன்னை விடுவித்தேன். சிவந்த சமுத்திரத்தை திறந்தேன், வானத்திலேருந்து மன்னாவை பொழிஞ்சேன், கானான் தேசத்தை கொடுத்தேன், ஒன்றும் இல்லாத இருந்த ஆளுகளுக்கு சொந்தமாக நிலங்களை கொடுத்தேன், தேசத்தை கொடுத்தேன், எல்லாம் கொடுத்தேன். இன்னும் அவ்வளோ தயவு காட்டுறது. கடவுளுடைய வார்த்தையை கவனிக்க மாட்டேன், அவர் சொல்கிறதே செய்ய மாட்டேன், விசுவாசிக்க மாட்டேன்னு சொல்கிற ஆளுங்களுக்கு வனாந்தரத்தில் 40 வருஷம் சோறு போட்டார். அவங்க ஒன்றும் பெரிய விசுவாசிகள் இல்லை. சிலர் நினைக்கிறாங்க மன்னான்னு ஒன்று நல்ல பெரிய ஆவிக்குரிய விசுவாசிகளுக்கு மன்னா தர்றாரு டெய்லின்னு. கிடையாது. மன்னா கீழ்ப்படியாத முரட்டாட்டமுள்ள வனாந்திரத்திலே செத்து போன மக்களுக்கு 40 வருஷம் கொடுத்தாரு. நமக்கு என்ன தர்றாரு? அம்பாரங்கள் நிறையும்படியாக தானியங்களையும் திராட்சரசம் பூர்ணமாய் நிரம்புன்றாரு, எல்லாம் நிறைஞ்சு வழின்றார். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தர்றாரு ஒழியா வனாந்திரமும் கிடையாது, மன்னாவும் கிடையாது நமக்கு. அது அவருடைய சித்தம் கிடையாது. மன்னா அவருடைய சித்தம் கிடையாது. அவருடைய சித்தம்னா 40 வருஷம் இல்லை, இன்றைக்கு வரைக்கும் வந்திருக்குமே. 40 வருஷத்தில் நின்று போச்சு. கர்த்தருடைய சித்தம் கானான் தேசம், பாலும் தேனும் ஓடுகிற தேசம், ஒரு நல்ல வாழ்க்கை, அதுதான் கர்த்தருடைய சித்தம். மன்னா டெம்பரரி அரேஞ்ச்மெண்ட்டு. யாருக்கு டெம்பரரி அரேஞ்ச்மெண்ட்டு? கீழ்ப்படியாத ஒழுங்கினமான கடவுளை விசுவாசியாத ஒரு ஜனம். கடைசியில் அங்கேயே சேர்த்தாங்க அவங்க. அந்த ஜனங்களுக்கு கொடுத்த ஏற்பாடு அது. எவ்வளோ தயவு காட்டிட்டாரு.
எருசலேமே எருசலேமே, எத்தனை முறை கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்க்கிறது போல் நான் பண்ணியிருக்கேன், ஆனால் நீ வர மாட்டேங்கிற, கேட்க மாட்டேங்கிறேங்கிறார். எவ்வளோ தயவு காட்டியிருக்கார் என்பதை எண்ணி பாருங்கள். நீங்கள் சிலருக்கு அது புரியுறதில்லை பாருங்கள். சிலர் என்ன சொல்கிறாங்க, என்னங்க தயவு காட்டினார், எங்கே காட்டினார்ன்றாங்க. திருப்புங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம், முழு உலகத்துக்குமே காட்டியிருக்காரு. நான் சொல்கிறது கடவுள் அறியாத மக்களுக்கு கூட தயவு காட்டியிருக்காரு. 5ஆம் அதிகாரம் மலைப்பிரசங்கம், மலைப்பிரசங்கத்தில் 43ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன் பாருங்கள். உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பயப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். உலகத்தின் ஃபிலாசபியாக தான். உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பாய்க்கிறது தான் கரெக்டுன்றான் உலகத்தில். அப்படி கேள்விப்பட்டிருக்கீங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பயக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதோடு விடாமல், இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராக இருப்பீர்கள். இது செய்யும்போது அவருடைய புத்தியே பிள்ளைக்கு இருக்குன்னு அர்த்தம், பிதாவுடைய புத்தி பிள்ளைக்கு இருக்குன்னு அர்த்தம். அப்போ அவருடைய புத்தி என்ன? அவர் எப்படி நடந்துக்கிறாரு, அவர் எப்படி சத்துருக்களை சிநேகிக்கிறாரு, அவர் எப்படி சபிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கிறாரு, அவர் எப்படி பயக்கிறவர்களுக்கு நன்மை செய்கிறாரு, அவர் எப்படி நிந்திக்கிறவர்களுக்கு துன்பப்படுத்துகிறவர்களுக்கு அவர் ஜெபம் பண்ணுறாரு, அவர் எப்படி நன்மை செய்கிறாரு. இன்றைக்கி நிறைய பேர் கையை நீட்டி ஆண்டவர்கிட்ட கடவுள் ஒருவர் இல்லை அப்படின்லாம் சொல்கிறாங்க. அவங்களெல்லாம் ஆண்டவர் நேசிக்கிறாரா? ஆமாம் நேசிக்கிறார். எப்படி நேசிக்கிறார் பாருங்கள். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராக இருப்பீர்கள். அவர் என்ன பண்ணுறாரு, எப்படி பண்ணுறாரு? அப்போ அவர் எப்படிப்பட்டவர்னு சொல்கிறார். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளோர் மேலும் அநீதி உள்ளோர் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். நல்லவன் பேர்லையும் கெட்டவன் பேர்லையும் சூரியனை உதிக்க பண்ணி மழையை பெய்ய பண்ணுகிறார். அதான் பரலோக தகப்பன். நீங்களும் அதே மாதிரி இருங்கன்றார். உங்களுக்கு நன்மை செய்கிறவர்களுக்கு நீங்கள் நன்மை செய்கிறதில்ல, உங்களுக்கு தீமை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்யும். உங்களுக்கு சத்துருக்களை பாய்க்கிறவர்களை அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, அவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், சத்துருக்களை சிநேகியுங்கள்ன்றார். ஏன்னா பரலோக பிதா அப்படி செய்கிறார். மழை வரும்போது யோசித்துக்குங்க, பாவிகள் தலையிலையும் மழை வந்து விழுது, அவனையும் நினைக்கிறார், அவன் நிலமும் நனையுது, அவனுடைய வயலும் நல்லா விளையுது, அவன் மரமும் காய்க்குது, அவனும் சாப்பிட்றான். எவ்வளோ தயவு பாருங்க கடவுள். தினந்தோறும் சுவாசிக்கிறோம், அந்த காற்றை ஃப்ரீயாக இலவசமாக கொடுக்குறார். அது இன்னும் பாட்டில் போட்டு விற்கல, இவங்க ஃப்ரீயாக கொடுக்குறாரு. சுவாசிச்சிட்ருக்குறோம், நல்லா இருக்கிறோம். தண்ணியை கொடுக்குறாரு, சுவாச காற்றை கொடுக்குறாரு, சூரிய ஒளியை கொடுக்குறாரு. இதெல்லாம் இல்லாமல் வாழவே முடியாது. நம்ம எல்லாத்தையும் அற்புதமாய் தேவன் தருகிறார். எவ்வளோ தாராளமாக தர்றாரு, நல்லா தர்றாரு. இது இல்லாமல் எத்தனை இன்பங்களை ஆசீர்வாதங்களை தர்றாரு, எத்தனை இன்பங்கள் ஆசீர்வாதங்களை தர்றாரு. நீங்கள் சும்மா யோசித்து பாருங்கள். ஒரு மனுஷனை உண்டாக்கி அவனை உண்டாக்கி பேசாம போ, ஒன்று விட்டுருக்கலாம். ஏது இப்போ தோட்டம் கொடுத்தாச்சு, பழம்லாம் கொடுத்தாச்சு, உனக்கு காய்கறி மரம்லாம் கொடுத்தாச்சு, போ இருந்துக்கோ அப்படின்னு விட்டுருக்கலாம். இல்லை, எவ்வளோ யோசிக்கிறார் பாருங்கள் அவனை பற்றி. தனிமையாக இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன். அவனுடைய இன்பமான வாழ்க்கையை யோசித்து பார்த்து அவனுக்கு நல்ல சந்தோஷமான ஒரு வாழ்க்கை கொடுக்கணும். தனிமையாக இருந்தானா எப்படி சந்தோஷமாக இருப்பான்ட்டு அவனுக்கு ஒரு மனைவியை கொடுத்து, அதன் மூலமாக குடும்பத்தை கொடுத்து, பிள்ளைகளை கொடுத்து, பேரப்பிள்ளைகளை கொடுத்து எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்கிறார் ஒரு மனுஷனை கடவுள். இதெல்லாம் மனுஷன் கேட்டானா? கேட்காம இல்லைங்க. இது என்ன கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமா? எல்லாருக்குங்க. அதனால் இன்றைக்கி எத்தனை வீட்டில் ஆண்டவரையே வேணான்னு வெறுக்கிறவர்கள் வீட்டில், இந்த ஆண்டவரை குறித்த சத்தியெல்லாம் பொய், இதெல்லாம் மாயை என்று சொல்லுகிறவர்கள் வீட்டில், கர்த்தரை வெறுத்து தள்ளி சபிக்கிறவர்கள் பயக்கிறவர்கள் வீட்டில் இன்றைக்கி குடும்ப சகிதமாக உட்காந்து நல்லா சாப்பிட்டு சந்தோஷமாக சிரித்து பேசி மகிழுகிறார்கள். இருக்கீங்களா? இந்த மகிழ்ச்சி யார் கொடுத்ததுங்க? கர்த்தர் கொடுத்துருக்கிறார். இந்த ஜீவனுள்ள தேவன், உங்களை என்னை உண்டாக்குன தேவன் அள்ளி அள்ளி கொடுக்குறார். நல்லா சந்தோஷமாக இருப்போம், நல்லா வாழு, நல்ல குடும்பம் இருக்கட்டும், நல்ல பிள்ளைகள் இருக்கட்டும். ஆனால் உங்களை டெய்லி சபிக்கிறான் ஐயா, உம்மை டெய்லி பாய்க்கிறான், அவன் உம்மை பற்றி அவதூறாக பேசுகிறான், பரவாயில்ல நல்லா சாப்பிட்டு போ, நல்லா இருந்துட்டு போன்றாரு. அதுதான் நான் பிரசங்கிக்கிற இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன். அவர் நல்ல தேவன். அவர்
எப்படி சந்தோஷப்படுத்துகிறார் மனுஷனை. நான் கேட்காத சந்தோஷத்தெல்லாம் கொடுத்துருக்கிறாரு. கற்பனை பண்ணி போடாம, எனக்கு தெரியாது கேட்கறதுக்கு மனைவி வேணும், பிள்ளைங்க வேணும், பேரப்பிள்ளை, எனக்கு என்ன தெரியுங்க, எனக்கு தெரியாது. அவர் கொடுத்தது எத்தனை சந்தோஷங்கள் வாழ்க்கையில், சரீர பிரகாரமான சந்தோஷம் மட்டும் இல்லை, எத்தனை விதமான சந்தோஷத்தை கொடுத்துருக்கார். மனதில், உள்ளத்தில் எத்தனை இன்பங்களை நாம் அனுபவிக்கிறோம். ஒரு நாளாவது நம்ம உட்காந்து நல்லா சாப்பிட்டு நல்லா திருப்தியாகி நம்ம பிள்ளைகள் பேர பிள்ளைகளோடு இருக்கும்போது சந்தோஷமாக சிரித்து பேசி மகிழ்ந்து இருக்கும்போது, கடவுளே உன்னை யாருன்னு எனக்கு தெரியல, இருந்தாலும் கையெடுத்து உம்மை கும்பிடுற வணங்குகிறேன், நீர் தேவன், என்னை உண்டாக்கி இருக்கிறீர், இவ்வளவு இன்பங்களை இவ்வளவு நல்ல காரியங்களை எனக்கு இந்த உலகத்தில் எனக்கு தந்திருக்கிறீர், எனக்கு உண்மை வெளிப்படுத்தும், என்னை நடத்தும், உண்மை அறிந்து கொள்ள விரும்புகிறேன் நம்ம கேட்டிருக்கிறோமா? உண்மை வணங்க விரும்புகிறேன், உண்மை பின்பற்ற விரும்புகிறேன். நிறைய பேர் கேட்டது இல்லையே இந்த உலகத்தில், சிந்திச்சதே இல்லையே. சாப்பிட்டுட்டு கையை கழுவிட்டு பேசாமல் போயிட்டே இருக்கிறோம், ஏப்பம் விட்டுட்டு 3 வேளை 4 வேளை நல்லா உட்காந்து சாப்பிட்டுட்டு, இது என்னமோ நம்ம ரைட் ராயெல்லாம் நமக்கு வந்து சேரணுங்கிற மாதிரி, சாப்பாடாச்சா, என் கடையில் அது இல்லைன்றான், இல்லாத மிரட்டல் பண்ணிக்கிட்டு. ஆனால் கடவுளுடைய தயவில் தான் நம்ம வாழுகிறோங்கிறத யோசித்து பார்க்குறதே கிடையாது. மூச்சு விடுறதுக்கு ஆக்சிஜன் இல்லைன்னா ஒரு நிமிஷம், ஒரு செகண்ட், அவ்வளோதான், முடிஞ்சது கதை. அவ்வளோ பேரும் செத்து விழுவோம். ஆனால் கர்த்தர் எவ்வளோ தயவு உள்ளவர், எப்பேற்பட்ட நல்ல காரியங்களை நமக்கு தந்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்ம அவரை துதிக்க வேணும், கனம் பண்ண வேணும், சோத்தரிக்க வேண்டும். அப்பேற்பட்ட நல்ல தேவனாய் அவர் இருக்கிறார். அப்போ அவருடைய தயவின் ஐஸ்வர்யம், எவ்வளோ தயவு பாருங்கள், எவ்வளோ நல்லவர், எவ்வளோ பொறுமையாக இருக்கிறாரு. இவன் அவரை பற்றி பாய்க்கிறான், பேசுகிறான், எடுத்தெறிஞ்சு பேசுகிறான், பொறுமையாக இருக்கிறார். இவ்வளோ நாள் பொறுமையாக இருக்கிறார். உலகத்தோடு முடியாமல் இருக்கிறது பெரிய கடவுளுடைய கிருபைங்க. எல்லாரும் ரட்சிப்புக்குள்ள வர வேணும், குணப்பட வேணும் என்று தயவு வந்து குணப்படும்படியாக நம்ம நடத்தும்படியாக யூஸ் பண்ணுறாரு. தயவை கயிறு கட்டி நம்மளை இழுத்துட்டு போல, தயவு காட்டி நம்மளை நடத்துகிறார். தயவுன்னு அதிகமாக காட்டலாம். நம்ம உணராததுனால சரி இன்னும் நல்லா சந்தோஷமாக இரு, இன்னும் நல்லா யோசித்து பாரு, எப்படியாவது ஒரு நினைவில் எங்கேயாவது ஒரு மூலையில் நான் வரட்டும், கொஞ்சம் யோசித்து பாரு, எப்படியாவது என்னை பற்றி ஒரு உணர்வு வருமா உனக்கு அப்படின்னு அவர் காத்துட்டு இருக்கிறாருங்க. இவனை தலையிலேயே அடித்து சொல்லி தரலாம், அவனுக்கு குட்டி சொல்லலாம், கொண்டு போய் மோத வச்சு எங்கேயாவது இவனை பண்ணி காமிக்கலாம். அவனுக்கு பண்ணலையே. எப்படி அற்புதமாக நடத்துகிறார் கடவுள். அவருடைய தயவு நாம் குணப்படும்படி நம்மை ஏவுகிறது. ஆமென். நிறைய பேர் குணப்படணும் இன்னைக்கு. இதை புதிய ஏற்பாட்டில் அருமையாக பிரசங்கம் பண்ணாங்க. பவுல் பிரசங்கம் பண்ணுறாரு, எல்லாரும் பிரசங்கம் பண்ணுறாங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் பாருங்கள், பவுல் பிரசங்கம் பண்ணுறாரு பாருங்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 14ஆம் அதிகாரம் பாருங்கள். 14ஆம் அதிகாரம். அங்கே போய் லிஸ்திரான்ற பட்டணத்தில் ஒரு முடவன் வந்து இந்த வாழ்நாளில் நடந்துடாதவன் வந்து மீட்டிங்கில் உட்காந்துருக்கிறான். பவுல் பார்க்குறாரு, அவனுக்கு விசுவாசம் இருக்குதுன்னு தெரிஞ்சு எழுந்து நடன்றாரு. அவன் நடந்துடுறான். உடனே இவர் கிரேக்க தெய்வம் வந்துருச்சு நம்ம மத்தியில் அப்படின்னு சொல்லி எல்லாம் போய் அவருக்கு எல்லாம் கொண்டாந்துட்டாங்க, மாலைகள் கொண்டாந்து போட்டு பூஜிக்கிறதுக்கு கொண்டாந்துட்டான். அப்போ அவங்களுக்கு ஒரு பிரசங்கம் பண்ணுறாரு, எனக்கு இப்படி பண்ணாதீங்கப்பா, நான் அவங்கள மாதிரி மனுஷன் அப்படின்னு சொல்லி பிரசங்கம் பண்ணுறாரு. சொல்லும்போது சொல்கிறாரு 15, மனுஷரே ஏன் இப்படி செய்கிறீர்கள், நாங்களும் உங்களைப் போல பாடுள்ள மனுஷர் தானே. நீங்கள் இந்த வீணான தேவர்களை விட்டு வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அவைகள் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின ஜீவன் உள்ள தேவன் திரும்ப வேண்டும் என்று உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம். சென்ற காலங்களில் அவர் சகல ஜனங்களையும் தங்கள் வழிகளிலே நடக்க விட்டிருந்தோம். பாருங்கள், கர்த்தரே தெரியாத மக்களுக்கு எப்படி பிரசங்கம் பண்ணுறாரு பாருங்கள். பெரிய லெசன் இது. ப்ரீச்சிங்கில் பெரிய லெசன். எப்படி ஒன்றுமே தெரியாத ஆளுக்கு எப்படி பிரசங்கம் பண்ணுறது, எங்கே ஆரம்பிக்கணும் தெரியுமா? கடவுளுடைய எத்தனை நன்மைகளை நாம் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். அவருடைய தயவு எப்படியெல்லாம் நமக்கு வெளிப்படுது ஒவ்வொரு நாளும். அவருடைய தயவில் தான் இருக்கிறோம், மூச்சு விடுறோம், சாப்பிட்றோம், இருக்கிறோம். அப்படி தான் பேசுகிறாரு. இது மட்டும் இல்லை, அத்தேனிய பட்டணத்தில் பிரசங்கம் பண்ணும்போது அப்படி தான் பிரசங்கம் பண்ணுறாரு. அதுதான் மெத்தடு. யூதர்கிட்ட பிரசங்கம் பண்ணுறது எங்கே ஆரம்பிப்பார்? ஆபிரகாமில் ஆரம்பிப்பார். ஆபிரகாமில் ஆரம்பித்து ஈசாக்கு யாக்கோபுன்னு அப்படியே வருவார், மோசே ஈசேன்னு வருவார். இவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அது இவன்ட்டு என்ன சொல்கிறாரு, இங்கே ஆரம்பிக்கிறார். சொல்லிவிட்டு இந்த வீணான இதெல்லாம் விட்டுட்டு வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் எல்லாத்தையும் உண்டாக்குற ஜீவனுள்ள தேவனத்துக்கு நீங்கள் திரும்ப வேணும் என்று பிரசங்கிக்கிறோம். இப்போ பாருங்கள், சென்ற காலங்களில் அவர் சகல ஜனங்களையும் தங்கள் வழியில் நடக்க விட்டிருந்தோம். அவர் நன்மை செய்து வந்து, நல்லா கவனிச்சிங்களா, அவர்
நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மழைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து, எவ்வளோ செழிப்பாக வச்சுருக்கார் உன்னை பாரு அப்படின்றார். நல்லா சாப்பிட்டேல்ல, சந்தோஷமாக இருக்கல்ல, குடும்பம் இருக்குல்ல, பிள்ளைகள் இருக்குல்ல, பிள்ளைகள் பேர பேத்திகள்லாம் எடுத்திருக்கல்ல, எவ்வளோ சந்தோஷத்தை அனுபவிக்கிற, கொஞ்சமாவது ஆண்டவரை பற்றி யோசித்து பார்த்தியான்றார். செழிப்புள்ள காலங்களை நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பி இவ்விதமாய் அவர் தம்மை குறித்து சாட்சி விளங்க பண்ணாதிருந்தது இல்லை. தம்மை குறித்த சாட்சியை விளங்க பண்ணாதிருந்ததில்லை. சுவிசேஷத்தையே கேட்டுறாத அவ்வளோ மக்கள் உலகத்தில் இருக்கிறாங்க. அவர்களுக்கு கூட தம்மை குறித்த சாட்சியை விளங்க பண்ணி இருக்கிறார் என்றார் இவர் பவுல் பிரசங்கம் பண்ணும்போது. விளங்க பண்ணாமல் இருந்ததில்லை. யாருமே வந்து எனக்கு கடவுளை தெரியாது, எனக்கு பைபிள் படித்தது இல்லைங்க, கோயிலுக்கு போனது இல்லைங்க, இந்த மாதிரி பிரசங்கம் கேட்டதில்லைன்னு சொல்ல முடியாது. சிருஷ்டிப்பை பாரு, நீ அனுபவிக்கிற சந்தோஷத்தை பாருன்றார். உன் வாழ்க்கையை பாரு, எவ்வளோ மகிழ்ச்சி, எவ்வளோ நல்ல காரியங்கள், மூச்சு விடுறத பாரு, சாப்பிட்றத பாரு, எங்கேருந்து வந்தது இதெல்லாம், அனுபவிக்கிற நன்மைகளை பாரு, இதெல்லாம் எங்கேருந்து வந்தது அப்படிங்கிறாரு. இதெல்லாம் கடவுள் கொடுத்தது. அந்த கடவுள் யாருன்னு தேடுப்பா, உனக்கு அவர் வெளிப்படுவார் அப்படிங்கிறாரு. இதையே தான் ரோமரில் அவர் போதிக்கிறாரு. சாட்சி விளங்க பண்ணாமல் இருந்ததில்லைன்றார். உலகத்தில் எல்லா மக்களுக்கும் தன்னை குறித்த சாட்சியை வைத்திருக்கிறார். ரோமர் 1ஆம் அதிகாரத்தில் அதுதான் படித்தோம் இல்லையா? 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டிருக்கிறது. தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். எப்படி என்றால், எப்படி? காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவர்களாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். உலகம் என்னைக்கு உண்டாச்சோ அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் தேவன் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் நித்திய வல்லமை உள்ள தேவன் அப்படிங்கிறது விளங்க பண்ணி இருக்கிறார். அதுக்கான சாட்சியை உலகத்தில் வச்சிருக்காரு. எங்கே வச்சிருக்கிறாரு? சிருஷ்டிப்பில் வைத்திருக்கிறார். சும்மா உங்களை பாருங்கள், கண்ணாடியில் உங்களை பற்றி கொஞ்சம் படித்து பாருங்கள். ஏதோ ஒரு என்சைக்ளோபீடியா எடுத்து மனுஷனுடைய சரீரம் அமைப்பு எல்லாத்தையும் படித்து பாருங்கள். உங்கள் கண் எப்படி இருக்குது, உங்கள் இருதயம் எப்படி இயங்குது எல்லாம் என்ன அற்புதமான படைப்பு. சிருஷ்டிப்பை பாருங்கள். கடவுள் ஒருத்தர் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ள கடவுள். அவர் நித்திய தேவன், வல்லமை உள்ள தேவன்றது கண்டிப்பாக வளம். அந்த ரெண்டு காரியம் கண்டிப்பாக கடவுளை பற்றி விளங்கிடும். யாரும் தெரியாதுன்னு சொல்ல முடியாது. அதான் சொல்கிறார், ஆதலால் அவள் போக்கு சொல்ல இடமில்லை. இப்போ கவனிங்க, அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மைமைப்படுத்தாமலும். இதைத்தான் நான் சொன்னேன், வில்ஃபுல் இக்னோரன்ஸுன்னு. தேவ தயவு நம்மை குணப்படுத்துவதற்கு ஏதுவாக நடத்துகிறது என்று அறியாமல். இந்த அறியாமல்னா என்ன? அறியாமல் எனக்கு தெரியாதுன்றதில்லை, தெரிஞ்சும் தெரிஞ்சு கொள்ள அதை எடுத்துக்கொள்ள விரும்பாமல், தெரிந்தும் அதை நம்ப விரும்பாமல், வில்ஃபுல் இக்னரன்ஸ். சொல்கிறாரு, தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தைகளினாலே வீணரானார்கள். வில்ஃபுல் இக்னரன்ஸ். தெரியாதுன்றதுனால தேவனை வணங்காமல் இல்லை, தெரியாது அதனால் வணங்கலைன்னு சொல்லலை, தெரிஞ்சும் வணங்கலையாம், தெரிஞ்சும் சோத்தரிக்கல. எப்படி சொல்லியிருக்கு பாருங்க. அப்போ அவருடைய தயவு எவ்வளவு பெரியது என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அந்த தயவு நம்மளை குணப்படுத்துவதற்கு ஏதுவாக தேவன் பயன்படுத்துகிறார். நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், இங்கே இருக்கிறவங்களும் சரி, வெளியே கேட்டுட்டு இருக்கவங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் இருக்கிறதே பெரிய கடவுளுடைய கிருபை. உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க எல்லாம் கடவுளுடைய அன்பு அதை கொடுத்துருக்கிறது. உங்களுக்கு ஒருவேளை அந்த கடவுளை தெரியாமல் இருக்கலாம். இன்றைக்கு வரைக்கும் நீங்கள் அந்த கடவுளை நிந்தித்து பகைத்து அவரை ஏளனம் பண்ணி ஒருவேளை வாழ்ந்துருக்கலாம். பரவாயில்ல, அவர் இவ்வளோ நாளாக பொறுமையாக இருந்திருக்கிறாரு. இன்றைக்காவது கையெடுத்து அவரை கும்பிடுங்க. அவரை சொல்லுங்கள், ஆண்டவரே நீர் யார் என்பதை எனக்கு வெளிப்படுத்தும், எனக்கு இவ்வளோ செய்திருக்கிறீரே, எனக்கு இவ்வளோ நன்மைகளை தந்திருக்கிறீரே, நான் கேட்காத இன்பங்களெல்லாம் எனக்கு இந்த உலகத்தில் தந்திருக்கிறீரே, இவ்வளோ மோசமாக இருக்கிற எனக்கு இவ்வளோ செஞ்சுருக்கிறீரே, நான் உண்மை அறிந்து கொள்ள விரும்புகிறேன்னு ஜெபம் பண்ணுங்க. நான் சொல்கிறேன், கடவுள் நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாய் செய்வார். மூணாவது வார்த்தை அதை சொல்லி முடிச்சிடுறேன். இன்னும் ஒரே ஒரு வார்த்தை. அறியாமல்ன்ற வார்த்தையை பார்த்துட்டோம், ஏவுகிறதுன்ற வார்த்தை பார்த்துட்டோம். இப்போது மூணாவது இன்னொரு வார்த்தை, குணப்படும்படி. இங்கிலீஷில் ரிப்பென்டன்ஸ்னு வருது. லீட்ஸ் யூ டு ரிப்பென்டன்ஸ்.
குணப்படும்படி. இந்த குணப்படும்படின்றது ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை. மனம் திரும்புதல்னு இங்கிலீஷில் பயன்படுத்தப்படுகிறது. எல்லாரும் அதுதான் பிரசங்கம் பண்ணாங்க. யோவான் ஸ்நானகன் தான் முதல் பிரசங்கியார் புதிய ஏற்பாட்டில். என்ன பிரசங்கம் பண்ணார்? மனம் திரும்புதல்னு பிரசங்கம் பண்ணார். இயேசு வந்தார், அவரும் அதுதான் பிரசங்கம் பண்ணார். அதுதான் முதல்ல வருது. மனம் திரும்புதல் தான் முதல்ல. மனுஷனுக்குள்ளே நடக்கிறது. மனுஷன் கடவுள்கிட்ட திரும்புகிறான்றதுக்கு எது தெரியுமா அடையாளம்? அப்படியே போயிட்டு இருந்தவன் ஏனோ தானே வாழ்ந்துக்கிட்டு நல்லா சாப்பிட்டுக்கிட்டு அதை பற்றி யோசிக்காமல் எங்கேருந்து வந்தது என்ன பண்ணுறோம் அப்படி யோசிக்காமல் இருந்தவன் திடீர்னு என்ன பண்ணுறான்? உணர்றான், ஐயோ நான் பாவியாக இருக்கிறேனே, கடவுளை வணங்காமல் விட்டேனே, கடவுளை தெரிஞ்சுக்காமல் விட்டேனேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட திரும்புகிறான். அப்படியே போயிட்டு இருந்தேன். அப்படியே ரைட் அபவுட் டர்ன், ஒரு கம்ப்ளீட் டர்ன் அரவுண்டு பண்ணுறான் வாழ்க்கையில். ஐயோ இனிமேல் நான் கடவுளை தேட போகிறேன், கடவுளை அறிந்து கொள்ள போகிறேன், கடவுளுக்காக வாழ போகிறேன், என்னை உண்டாக்கின தெய்வத்தை நான் மதிக்க போகிறேன், வணங்க போகிறேன் அப்படி திரும்புகிறான் பாருங்க. அதுதான் மனம் திரும்புதல். அது நடந்திருக்கா? நம்ம எல்லாம் அதை அனுபவிச்சிருக்கோம் இல்லையா? இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேகர் இதை அனுபவிக்க வேண்டியவர்கள் இருக்கிறீங்க. அனுபவிக்கலாம் நீங்களும். இது ஒரு ரியல் எக்ஸ்பீரியன்ஸ். இது ஒரு உண்மையான ஒரு ஆவிக்குரிய அனுபவம். மதத்தை பிரசங்கம் பண்ணல, நான் ஆண்டவரை குறித்த சத்தியத்தை பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அதனால தான் இயேசுவும் வரும்போது என்ன சொன்னார்? மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது அப்படிங்கிறாரு. பவுலும் அதை தான் பிரசங்கம் பண்ணுறாரு. பேதுருவும் அதை தான் பிரசங்கம். பேதுரு பந்தேவஸ்த நாளில் பிரசங்கம் பண்ணி முடித்த உடனே எல்லாம் சொல்கிறாங்க, இருதயம் குத்தப்பட்டு நாங்கள் என்ன செய்வோன்றான்? மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெறுங்கள்ன்றாரு. பவுல் எபேசு சபையில் பிரசங்கம் பண்ணதை நினைவுபடுத்துகிறார் இந்த மூப்பர்களுக்கு. 20ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலர் நடபடிகளில் 20ஆம் வசனத்தில் அவர் எப்படி ஊழியம் செஞ்சார்ன்றதை பற்றி நினைவுபடுத்தி சொல்கிறார். கடைசி அவங்கள்ட்ட போயிட்டு வரேன்னு சொல்லும்போது, ஃபேர்வெல் சொல்லும்போது, பிரயோஜனமானவைகளில் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்காமல் வெளியரங்கமாக வீடுகள் தோறும் உங்களுக்கு பிரசங்கித்து உபதேசம் பண்ணி தேவனிடத்திற்கு மனம் திரும்புவதை குறித்தும், பார்த்தீங்களா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசிப்பதை குறித்தும் நான் யூதருக்கும் கிரேக்கருக்கும் சாட்சியாக அறிவித்தேன். என்ன பிரசங்கம்? கிறிஸ்தவ பிரசங்கம் என்ன? எங்கே ஆரம்பிக்கிறாரு? எவ்வளோ நன்மை அனுபவிக்கிறப்பார். மழை, செழிப்பான ஒரு வாழ்க்கை, நல்ல ஜீவியம், நீ கேட்டுறாத பல இன்பங்கள், குடும்பம், மனைவி, பிள்ளைகள், அப்படின்னு எத்தனை நல்ல காரியங்கள் உனக்கு வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. ஆனால் அவர் தெரியாமலே இருந்துட்ட. நீ மனம் திரும்பு. மனம் திரும்புன்னா என்ன அர்த்தம்? அதை தெரியாமல் வாழ்கிற வாழ்க்கையை நிறுத்து, கொஞ்சம் நில்லு, யோசி, அவரை கும்பிடு, கையெடுத்து கும்பிடு, அவரை வணங்கு, அவரை ஸ்தோத்திரி, அவருக்கு நன்றி சொல்லு, அவரிடத்துல வா. இதுதான் கிறிஸ்தவ பிரசங்கம். அவருடைய தயவு மனம் திரும்புவதற்கு நேராக நம்மை நடத்துகிறது. ரொம்ப ரொம்ப ஆசீர்வதிக்கிறார். நான் சொல்கிறேன் மக்களுக்கு, கர்த்தரே அறியாத மக்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் நல்லா தொழில் செஞ்சு நல்லா வெற்றிகரமாக இருக்கிறீங்களா, நல்லா சம்பாதிக்கிறீங்க, எல்லாம் இருக்குதுன்றீங்க. நான் சொல்ல கடவுளுடைய தயவுங்க. அது கடவுளுடைய தயவு. எத்தனையோ பிரச்சனைகளை கடந்து வந்து எப்படியோ தப்பிச்சு பொழைச்சி வந்திருக்கீங்க. கடவுளுடைய தயவு. உங்களுக்கு அவரை தெரியாமலே அவர் உங்களை நேசித்து உங்களுக்கு வேண்டியதுக்கு மேலே அளவற்ற ஐஸ்வர்யம். அந்த தயவு அந்த தயவின் ஐஸ்வர்யத்தை அலட்சியம் பண்ணாதீர்கள். உங்களை நடத்தி இருக்கிறாரு இவ்வளோ நாளாக. எனக்கு இன்னும் புரியல, ஏன் நம்ம அவர் நேசிக்க வேண்டும்? கடவுளை தேடாத நம்ம, அவர் அறியாத நம்ம, அதை பற்றி கவலைப்படாத நம்ம, அவரை சில நேரத்தில் பகைத்து அவருக்கு விரோதமாய் வாழ்ந்து அவருக்கு சத்துருக்களாக இருந்தோம்னு சொல்லியிருக்குது வேதத்தில். அப்படிப்பட்ட நம்மை ஏன் அவர் தேடி வர வேண்டும்? ஏன் அவர் அறியாத காலங்களில் கூட நம்ம இவ்வளோ ஆசீர்வதிக்க வேணும்? இவ்வளோ பெரிய தாளந்துகளை, கிருபைகள் எல்லாம் நமக்கு ஏன் தர வேணும்? ஒருத்தருக்கு என்னென்ன கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காரு பாருங்கள். இதெல்லாம் நமக்குள்ளே ஏன் வைக்க வேணும்? நமக்கு ஏன் ஒரு வாழ்க்கையை தர வேண்டும்? எனக்கு இன்னும் வழங்கலை, ஆனால் தந்திருக்கிறார். நான் நன்றின்னு சொல்கிறேன் ஆண்டவருக்கு. அந்த ஆண்டவரை அறிந்து கொண்டு அவருக்காக வாழ்வது தான் நம் வாழ்க்கை. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாலை வேளையில் கர்த்தாவே, எங்கள் சிந்தனைக்காக உடைய வார்த்தைகளை கொடுத்தபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். உள்ளத்தில் ஆழமாய் செல்லட்டும். உம்மை குறித்த அறிவு, உம்மை குறித்த பெரிய நன்றி அறிதல் எங்களுக்குள்ளே உண்டாகட்டும். கர்த்தாவே, உம்மை அறியாதவர்கள் கூட ஒருவேளை இதை கேட்க வாய்ப்பு இருந்தால், கேட்டார்கள் என்றால், அவளுடைய உள்ளம் உம்மை நாடட்டும், உம்மை தேடட்டும். கர்த்தாவே, அவள் கரங்களை உயர்த்தி உம்மை துதிக்கட்டும், உம்மை ஸ்தோத்தரிக்கட்டும். நீர் அவர்களுக்கு வெளிப்படுவீராக, உம்மை காண்பிப்பீராக, நடத்துவீராக, மண்டையில் அவர்களை இழுத்துக்கொள்வீராக, அவர்கள் ஆசீர்வதிப்பீராக. உம்மை அறிந்தவர்களாய் வாழ அவர்களுக்கு கிருபை செய்வீராக. ஜனங்களை ஆசீர்வதித்தருளும். இந்த காரியங்களில் உள்ளத்தில் பெரிய மனமகிழ்ச்சியை உண்டாக்கட்டும். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். God bless you.